தூங்குறவங்க ஒரு அலையில சம்பாவம் அலையிலையா எல்லாரும் தூங்கிதான் இருக்கிறாங்க. அலையிலையா ஒரு 3 அலையிலையா சொல்லி நாம் ஆயாவை வரவேற்போம். அலையிலையா அலையிலையா அலையிலையா. செல்வோம். ரெண்டு கையை தட்டி அப்பாவே ஒரு பந்து எடுத்து தூரத்தில் அடிக்கிறோம், அதுக்கு கையை தட்டிடுவோம். அது கிரிக்கெட்டு, இது கிரிக்கெட் கிடையாது. அலையிலூயா. இங்க கையை தட்டும் போது பரலோக சந்தோஷப்படும். அதனால இந்த பண்டிகையின் 2வது நாள் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நல்ல நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். நல்ல வாய்ப்பு கொடுத்து உங்களுடைய அன்பு ஐயாவுக்கு நன்றி சொல்கிறோம். திருச்சபை மக்களுக்கு நன்றி சொல்றோம். வந்திருக்கிற போதவர்களுக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மணி 8 ஆயிடுச்சு. அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடலாம். கைத்தட்டு. அது எதுக்குனாலும் ஒரு கை தட்டி போகுது. சத்தியமா சொல்ல, கை தட்டுறதுக்கு இந்த ரோடு பைபாஸ் ஆக போகுது. இந்த ரோடு பைபாஸ் பண்ண போறாங்க. அல்லேலூயா. அப்ப கண்டிப்பா அந்த ரவுண்ட் உனக்கு செலவைக்க சொல்றேன். அல்லேலூயா செல்வோம். அதனால கரெக்டான நேரத்துக்கு முடிப்பேன். ஏன்னா நீங்க எல்லாரும் பாருங்க, நான் சீக்கிரமா வந்துட்டேன். 6:30 மணிக்கே வந்துட்டேன். என்கிட்ட 7:30 மணிக்கு கொடுத்துருவாரு. பார்த்தா மணி 8:30 மணி ஆச்சு. காரணம் நான் தான் முதல்ல வந்தேன். ஆனா நான் தான் லாஸ்ட்ல போறேன். நீங்க தான் முதல்ல போறீங்க. ஏன்னா நீங்க எல்லாரும் வேலைக்கு போறீங்க. வேலையெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் செய்து வச்சுட்டு தான் இப்ப வந்துக்கிறீங்க. போன உடனே சாப்பிடுறீங்க. கைத்தட்டு. அதுக்கும் கைத்தட்டு. அதனால சாப்பாடு சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிடும். சத்தியத்தை கேட்டா வாழ்க்கை மாறிடும். அப்ப ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு முக்கியம், சத்தியம் முக்கியம். அதனால சாப்பாடை காட்டிலும் நிறைய பேர் சாப்பாடுக்கு முதலிடம் தருவாங்க. என்ன சொல்ல போற, ராத்திரிக்கு என்னத்தை தோன்றது, நாளைக்கு என்னத்தை செய்ய தெரியுமா, ஒரே கவலையா இருக்குது. என்ன கோயம்பு பண்றது, என்ன கோயம்பு பண்றதுன்னு தெரியல. அல்லேலூயா. அன்னைக்கு என் பொண்டாட்டி ரசம் வச்சுக்கிறான். ரசம் வச்சு என்ன பண்ணிக்கிறான், நெட்ல போட்டா ரசம் செய்வது எப்படி 2000 பேர் லைக் பண்ணிக்கிறோம். கட்டண புத்தகம் நான் பண்ணல, கட்டண புருஷன் நான் பண்ணல, சும்மா லைக் போட்டுக்கிறான். அது சொல்றா, நீ எல்லாம் புருஷனா, எனக்கு எத்தனை பேர் லைக் பண்ணிக்கிறாமா என் ரசத்தை. அடி பாவி, ரசம் யாருக்குமே அடங்காது, ஊத்துனா ஓடும். இதை போய் நான் எங்க குடிக்கிறது. அல்லேலூயா. அதனால இன்னைக்கு எல்லாம் சாப்பாடுலாம் செய்து வச்சிருந்தீங்க. என்ன பாருங்க, சாப்பாடு சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிடும். ஆனா சத்தியங்களை பத்தி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாத்திடும். அதான் பாருங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் ஒண்ணு விடுதலை. நிறைய பேர் கடன் வாங்க சத்தியம் பண்ணுவாங்க. பாத்தீங்களா, சத்தியமா சொல்றேன், கரெக்டா நீங்க உங்க கார்டை சேஃப்டி அடிக்கலன்னா என் பேர் ஆதார் கார்டுல மாத்திக்கிறேன். இப்ப ஆதார் கார்டை மாறிடு போகுது. கைதுக்கு ஆதார் கார்டை மாறிடு போகுது. ஆனா உன்னைய என்ன தாயின் கருவிட உருவாக்கின தேவன் ஒரு நாளும் அவர் மாற மாட்டார். கைதுக்கு ஒரு நாளும் மாற மாட்டார். ஹல்லேலூயா. அதனால பாருங்க, எனக்கு சர்க்கரை இல்ல, பிபி இல்ல, சுகர் இல்ல, சூடு சொன்ன இல்ல. கைத்தட்டு. அதனாலதான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்தேன். அதுக்கு போய் கைத்தட்டு. சர்க்கரை நிறைய பேருக்கு பையன் உனக்கு சுகர் இருக்குதா, ஒண்ணுமே கிடையாது. பிகர் தான் பிகர் தான் நல்லா இருக்குது. கைத்தட்டு. இல்ல 69 வயசுல என்ன சொட்டை கிட்ட முகம். அல்லேலூயா. நேத்து வந்து வரும்போது சொல்றாரு, யாரு அருண் ஐயா, உப்பிட்டுக்கிறையா இல்ல எவ்வளவு வைத்திருச்சுங்க. இல்ல வந்து காரை விட்டு இறங்கணும் ஐயா, உப்பிட்டுக்கிறையா, இறங்க முடியுமா? அதான் நான் சந்தோஷம். இப்படி மகிழ்ச்சியா இருக்கிற காரணமே ஊழியத்துல இப்படியெல்லாம் நான் உங்களை சிரிக்க வைக்கிற மாதிரி, அதுதான் சந்தோஷம். என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைன்னாலும் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கணும்னு சொல்லிதான் இந்த ஊழியத்தை தந்துக்கிறார். கைகளை தேடி அலையில செல்வோம். லேட்டா தான் வந்திருக்கிறீங்க, நீங்க லேட்டா தான் போகணும். ஏன்னா எத்தனை மணிக்கு போகணும் தெரியாது. போறதா கை கட்டு போயிடு. அலையில எப்படி கை கட்டு போறேங்கிற
அப்படி கை கட்டி மெதுவாக அப்படி போய் அப்படி சுற்றி போயிடுங்க. அலையிலுயா. ஹாப்பியாக இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நல்ல அருமையா எல்லாரும் நல்லா பாடினீங்க. அதோட அருமையான அண்ணன் நல்லா பாடினாரு. அலையிலுயா. ஒரு ஹிந்தி பாட்டு செம கலக்கிட்டாரு. கை தட்டு. அலையிலுயா. பாருங்க, எந்த பாஷையில பேசினாலும் ஆண்டவர் புரியும். ஆனா நமக்கு தான் ஒண்ணும் புரியாது. என்னதான் சொல்லு, என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் கோயந்தம்மா கோயந்தம்மா அது என்னத்தான் பாடினார் தெரியல. நான் இப்படி பேசுறதுல உங்களுக்கு புரியுதா? எங்க புரியுதாக்கா உனக்கு? புரியுதா? ஒரு தமிழ் ரொம்ப புரியாது. என் தமிழ் வந்து எல்லாருக்குமே தெரியும். அதனால நல்ல பாட்டு கேட்க போறீங்க. கரெக்டான நேரத்துக்கு நான் முடிப்பேன். ஓகே, ஹாப்பியா இருக்கிறீங்களா? ஓகே, ஏசப்பா ஏசப்பா நீங்க நல்லப்பா, உண்மை போல உலகிலே யாரும் இல்லப்பா, இந்த உலகிலே சொந்த பொருள் எனக்கு இல்லப்பா, இந்த உலகிலே சொந்த பொருள் எனக்கு இல்லப்பா. ஏசப்பா ஏசப்பா நீங்க ரொம்ப நல்லப்பா, ஏசப்பா ஏசப்பா நீங்க ரொம்ப நல்லப்பா, உண்மை போல உலகிலே யாரும் இல்லப்பா, இந்த உலகிலே சொந்த பொருள் எனக்கு இல்லப்பா, இந்த உலகிலே சொந்த பொருள் எனக்கு இல்லப்பா. ஏசப்பா ஏசப்பா ஜோரத்துடைய கையெழுத்து, ஏசப்பா ஏசப்பா ஜோரத்துடைய கையெழுத்து, உண்மை போல உலகிலே யாரும் இல்லப்பா, உனக்காக கையெழுத்தப்பா, உனக்காக கையெழுத்தப்பா, கையெழுத்து கையெழுத்து ஜோரத்துடைய கையெழுத்து, கையெழுத்து கையெழுத்து ஜோரத்துடைய கையெழுத்து.
பாருங்க, நான் செத்துங்கெல்லாம் காண பண்ணேன். டெய்லியே 2 பேர் செத்துணும். கை தட்டுங்கோ. ஆயா கை தட்டு. பாருங்க, அண்ணன் சொன்ன பாத்தீங்களா, கருவாடுக்கு இருக்கிற அந்த மதிப்பு நமக்கு கிடையாது. பாருங்க, இன்னதான் நீ எவ்வளவு அழகா இருந்தாலும் பணம் இருந்தா அவனை வான்னு வாங்க. செத்துட்டு வச்சுக்க எப்ப தூக்கண்டான்னு நினைப்பாங்க. எப்போ அடிக்கிறீங்க பாக்கியா ஒரு மாதிரியே இருக்குது. இன்னதான் நீ சென்ட் அடிச்சாலும் கப்பு தான். அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, ஐயா தோத்துற ஐயா, நல்லா இருக்கிற ஐயா, எதிர கூடிய நான் தான் வலிச்சு போட்டேன், பக்கத்து கூடிய நான் தான் வலிச்சு போட்டேன், அந்த கூடிய நான் தான் வலிச்சு போட்டேன். நான் சொன்னேன், எல்லா கூடியும் நீ வலிச்சுட்டு போட்ட, சுடுகாடு உன்ன வலிச்சு போட்டுரும். எல்லா வீட்டையும் நீ வலிச்சு போட்டீங்கன்னா அப்புறம் சுடுகாடு உன்ன வலிச்சு போட்டுறமே. அதனால அப்படியே இருக்கிறது நமக்கு போதும், இந்த 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 வாழ்க்கை இது போதும் அப்படின்னு நம்ம சொல்லும் போதுதான் கர்த்தர் போவார். என்னடா இது போதும், இன்னும் கொஞ்சம் வரும். ஆனா எதுவும் நம்ம ஆசைப்படக்கூடாது. அரையோடியா பாருங்க, மரணம் எல்லாருக்கும் வரும், ராபர்ட் கூட வரும். அரையோடியா அதனால மரணத்தை நம்ம தேடக்கூடாது, மரணம் நம்மளை தேடி வரும். இன்னைக்கு ரொம்ப பேர் அதுகளே தேடின்னு போயிட்டு அரையோடியா டிவியை திறந்தாலே பேஜாரா இருக்கு. அரையோடியா அங்கே இதாயிடுச்சு, இங்கே இதாயிடுச்சு. ஆனா அன்பு பாருங்க, கிறிஸ்துக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது. மரணம் நமக்கு வரும், அந்த மரணத்தை எப்படி சந்தோஷமா ஏத்துக்கணும். நான் கூட பாருங்க, நான் இறந்திருந்தா 6 நாள் ஆயிட்டு, 7 நாள் ஆயிட்டு. அதே லோகியா இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிற காரணம்னா அவர் என்னை நினைத்திருக்கிறார், நான் அவரை நம்பி இருக்கிறேன். கைத்தட்டி, அவர் என்னை நினைத்திருக்கிறார், நான் அவரை நம்பி இருக்கிறேன். அதனால நான் இன்னைக்கு பாருங்க உங்களுக்கு பணிவிடை செய்ய வந்திருக்கிறேன். ஒரு காலத்துல செத்தூருக்கு பணிவிடை செய்து என் பாட்டை கேட்டுட்டு செத்தூர் ஏன் உட்காந்து கை தட்டுறாரு. இவங்க என் பாட்டை கேட்டுட்டு செத்தூர் கை தட்டினாரு பாரு. அந்த பொம்பளை எல்லாம் வருது, அவங்க வீட்டுக்காரு. அதான் நாமா டேய் பட்டுட்டான், ஒரே பொருளுக்கு பெயிண்ட் பாருங்க. இந்த பழைய சின்னதக்காரனை வீட்டு வச்சுல சேர்க்கக்கூடாது, பழைய சின்னதக்காரனை சேர்க்கக்கூடாது. அரியலோகியா பாருங்க, வீட்டுக்கு வந்தோன்னு சரி உட்கார சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரம்மா கூப்பிட்டேன். சித்தா இங்க வா, இவர்தான் என் சின்னதுக்காரங்க. வணக்கம் கவனு போவாது, இதுதான் உங்க சம்சாரமானா? ஆமா. அப்ப அது ஒரே வார்த்தை சொன்னா அது நம்பர், அதோட முடிஞ்சு போச்சு கதை. அதுல இருந்து கேட்கணும், அது யாரு? கொழும்பு ஊத்தும் போது கேட்கிறா, சோறு போடும் போது கேட்கிறா, நான் பதில் சொல்ல முடியாது நிக்கிறப்ப கை தட்டு. அதே அதுதான் சிலருக்கிற வந்தா நான் ரோடு நிறுத்திக்கணும், வீட்டுக்கெல்லாம் கூடு உட்காரக்கூடாது. என்ன தகச்சு என்ன நீங்க பார்த்தா கல்யாண மாப்பிள்ள மாதிரியே தெரியுங்க. இல்ல உங்களுக்கு தனியே மேல போட்டு நான் பாட்டு பாடுற மாதிரி இருக்குது போதுங்க உங்களுக்கு. ஓகே, நல்லா சிரிக்கணும், வாய் விட்டு சிரிக்கணும். இந்த சாட்சி சொல்றதுக்குலாம் ரொம்ப பேர் வருவாங்க. இந்த ஜென்ஸ் எல்லாம் சாட்சி சொல்ல வர மாட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் வெக்கம் பண்ணுவாங்க. இந்த லேடிஸ் வந்து வெக்கவே இருக்காது. சத்தியமா லேடிஸ் யார் தெரியுதா? உங்களுக்கு ரொம்ப பேர் லேடிஸ் யாருன்னு கேள்வி என்ன? இந்த லேடிஸ் எங்களுக்கு சாட்சி சொல்றதுக்கு எதுவே இருக்காது. அன்னைக்கு அதை நான் சொல்றேன். அன்னைக்கு என்ன பண்ண பாஸ்டர் சொன்னார், உயிர் உள்ள சாட்சிகளுக்கு வேணால் நீங்க சொல்லுங்க. நல்லா இந்த லேடிஸ் எல்லாம் வந்து ஒரு அக்கா, அது எங்க மெட்ராஸ் அக்கா தான். அது வந்துச்சு, வரும்போது சந்தோஷமா வந்துச்சு. அதுன்னு சொல்லுது, கர்த்தருடைய பரிசுத்தத்தை சாத்துதான். ஐது நாம கிடையாது, இப்பதான் வந்த ஏன் ஐபரன்னு கேட்டேன். போய் உக்காந்துச்சு, உக்காந்துக்கிட்டேன். அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பரிசுத்தத்தை சாத்துதான். ஸ்ரீதரன் கேட்டார், ஏன் ஐபரன்? அதுதான் சொல்ல வந்துக்கிறேன். உக்காந்து அவரும் உக்காந்துக்கிறாரு. அப்புறம் சாட்சி வந்து கர்த்தருடைய பரிசுத்தத்தை சாத்துதான். ஏசப்பா சொன்னாரு, என் நாமத்தினால எதை கட்டளை தாருன்னு சொன்னாரு. ஏசப்பா நாமத்தினால எதிர் வீட்டுல போய் முருங்கி இருக்கேன். உங்க நாமத்தினால முருங்கி கேட்கட்டான்னு ஏசப்பா கேள்வி. முருமக்கா கொஞ்சம் முருங்கிற வச்சுக்கிட்டாங்க. அந்த நெருக்கி வச்சுட்டீங்க, படிக்க கூடாது.
வெளுக்கு வச்சுட்டாம கீரை ஒடிக்க வாழ்ந்தது என்ன பண்ண சொல்றாரு 9 மணிக்கு நீ கீரை தூங்க நான் எப்படி பார்த்து விடுவேன்னு கேட்டேன் பாருங்க ரொம்ப நெளிவு என் பொண்ணு விடு கால் கண்ணால ஊடு என் பொண்ணு விட்டு வாசல்ல இருந்த முருகு ஒரு மயில சாய்ந்துச்சு மெயில ஜோர்னி மெய்யாச்சு மெய்யாச்சு கீழே சாய்ச்சி என் பொண்ணு கிட்ட போய் பேசுறாரு ஏசப்பா எது விட்டுலாமா கீழே குடுக்கலன்னு சொல்லிட்டாங்க என் பொண்ணு என்ன பண்ணா மெயில நெஞ்சுக்கிட்டு கீரை வச்சுக்கிட்டு மெயில நெஞ்சுக்கினு கீரை வச்சுக்கிட்டு என் வீட்டால வந்து ஏமான்னு கேது தட்டுறா கேதுவ யார் மெயில கதவு தட்டுறது யாரு மெயில கதவு தட்டு நான் கேதுவ திறந்து பார்த்தா என் பொண்ணு மெயில நெஞ்சுக்கிட்டு நீங்க கீரை வச்சுக்கிட்டு யார் ஏமா நெஞ்சின்னு வந்தா யார் ஏமா நெஞ்சின்னு வந்தா என் பொண்ணு சொல்ல ஏமா ஏசப்பா என்கிட்ட வந்து சொன்னா 6 மணிக்கு கேட்ட கீரை 7 மணிக்கு 9 மணிக்கு கீரை ஏசப்பா சொல்றாரு உரி போட்டு பேசிட்டு உரி போட்டு பேசிட்டு நான் உரி போட்டு பேசிட்டேன் ஏசப்பா நீ பேச நான் உரி போட்டு பேசிட்டேன் என்ன பண்றது சோத போட்டு பேசிட்டீங்க சோத போட்டு பேசி தூக்கிட்டு எந்த கீழ்ல கை வச்சுட்டு நான் பெடுக்கும் போது மினி 12 இருக்கும் 12 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு நான் படுக்கிறேன் 2 மணிக்கு வெயில் கூட மூணாவது நான் கீரை சாப்பிட்டேன் இப்ப வெயில் கெடுக்குது என்ன பண்றேன் கெகுசுக்கு போட்டேன் நான் கெகுசுக்கு போலான்னு பார்த்தா லைட் கெகுசுல லைட் சரி சுவிட்ச போட்டா லைட் பீஸ் கெகுச லைட் பீஸ் போயிட்டு என்ன பண்றது ஏசப்பா சொல்றாரு நெய்க்கு வச்சு வாங்கி வச்சிருக்கிற மாதிரி நெய்க்கு அந்த நெய்க்கு வச்ச கொத்தி நீ கெகுசுக்கு போனா நெய்க்கு வச்ச கருது நானும் கருகிறேன் நெய்க்கு வச்ச கருது நானும் கருகிறேன் ஏசப்பா இப்படி நெய்க்கு வச்சு கருது நானும் கருகிறேன்னு சொல்லி ஏசப்பா இந்த 7 ஜபத்தை கேட்டு பேசிய நிறுத்த மாட்டோம் 7 ஜபத்தை கேட்டு ராத்திரில கீழே கொண்டு யாரு அதனால சாட்சி ஒண்ணு இந்த மாதிரி சொல்ல வரணும் ஆனா இங்க சாட்சி என்ன பாருங்க கேரா பிளாட் படுத்தது ராபர்ட் எங்க அம்மா சொல்லுவாங்க ஊர்ல வர வாங்கி பேசி ஊருக்கு வரோம் ஏடா என் தாலி எடுத்துக்கிறேன் பையா வெண்ணத்தாண்டா எதுக்கிட்ட இந்த ஜென்மோன்னு கேட்டு ஆனா எங்க அம்மா நான் கேட்டேன் போய் அவனை இவனு கேக்குறேன் நான் யார் தெரிந்தா எங்க அம்மா கைத நான் தான் உங்க அம்மா நாங்க அப்பதான் சொல்லி எங்க அம்மா ஒரு கைத நான் கேட்டேன்னா எங்க அம்மா அது பெரிய கழுத நான் சின்ன கழுத இந்த கழுத மேல இயேசு வந்தது தான் என்ன பார்க்க வரல இந்த கழுத மேல வந்த இயேசுவை நீ பார்க்க வந்துக்கிற கைகளை தட்டி அலையில செல்லும் போமா அலையிலும் நான் என்ன செய்தேன் मेरे पीछे चलने राजा నీవు నన్ను ప్రేమించావు నీకి కుమారిక ఉండుటకు యోగ్యతే లేదయ్యా హల్లెలూయా రాజా నీవు నన్ను ప్రేమించావు రాజా
ஊற்றினாய் இசையா நான் என்ன செய்வேன் ராஜா என் மேல் ஊற்றி நான் என்ன செய்வேன் ராஜா என் மேல் ஊற்றி என் மேல் ஊற்றி
10 பேர் தான் கை தட்டுங்க. அரே நம்ம அன்பு வைக்கிற பார்த்தீங்களா பாருங்க, அன்பு வேற பாசம் வேற, நட்பு வேற. அரே அன்பு வந்து பாருங்க சாவர வரலாம் வரும். அதே அந்த அன்பு தான் இயேசுவுடைய அன்பு. யாரு நம்ம கைவிட்டாலும் அன்பு ஒரு நாள் நம்ம கைவிடாது. அரே அததான் இயேசப்பா நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறார். அதனாலதான் நம்மளை தேடி வந்துக்கிறார். பாருங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் தேவ சமூகத்துல வந்திருக்கிற உங்களுக்கு கிடைச்சிருப்பாரு. அரே நீங்கெல்லாம் வந்து பாருங்க, நீங்கெல்லாம் குட்டு வச்சுக்கோ, பக்கத்துல கை பிடிச்சோம், நீங்களாம் குட்டு வச்சுக்கோ. பக்கத்துல நீங்கெல்லாம் குட்டு வச்சுக்கோ. என்கிட்ட பேசுறதுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் ஐயா. 69 வயசாவது, சர்க்கரையில பிபியில சுகரில தோடு இல்லை. 69 வயசாவது, என்ன பார்த்து 69 பேர் இருந்தா இன்னைக்கு கத்தரை இந்த அளவுக்கு வச்சுக்கிற காரணமே அவரு என் மேல அன்பு வச்சுக்கிறார், அவர் மேல நான் பாசம் வச்சுக்கிறேன். கைத்தட்டை. அதனால அவர் வந்து என்னோட ஹஸ்பண்ட், நான் என்னோட ஒய்ஃப், என்னோட மனவாளன், நான் மனவாட்டி. இந்த மனவனுடைய வருகைக்காக இந்த மனவாட்டி வழி ஆயத்து பண்ண வந்திருக்கேன். அதனால ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பாருங்க, வாய் கரெக்டா இருந்தா வயிறு கரெக்டா இருக்கும். அல்லேலூயா. வாழ்க்கை கரெக்டா இருந்தா எல்லாமே கரெக்டா இருக்கும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறணும்னா அவனுடைய வழி முதல்ல மாறணும். ஒருத்தர் வழி கேட்டேன், ஐயா இந்த மாதிரி கால்கனாக போனோம், எப்படி போனாங்க சார்? கால்கன ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணி பீச்சாங்கைக்கா போ, விழிஞ்சி வந்துச்சுன்னா சாத்தாங்கைக்கா திரும்பி, பீச்சாங்கைக்கா போய் சாத்தாங்கைக்கா திரும்பி கீழே பார்த்தீங்கன்னா பீச்சு வரும். நேரா கால்கனா வரணும். அவன் சொன்ன மாதிரியே வந்தா சுடுகாட்டுலாம் வந்துச்சு. இன்னைக்கு குச்சேரும் சுடுகாடி வழி காட்டுறான். அரே படிச்சவன் பரலோகத்துக்கு வழி காட்டுறான். அரே நான் படிக்காதவன் உங்களுக்கு பரலோகத்துக்கு இயேசுவை காட்ட வந்து கையில் வந்து பரலோகத்துக்கு இயேசுவை உங்களுக்கு காட்ட வந்து. நான் உண்மையிலே சொல்றேன், எனக்கு படிக்கவே தெரியாது. ஆனா படிப்பு ஒரு வாசனை இல்லாத என்ன கடவுள் படிச்ச உங்களுக்கு முன்னால் என்ன நிக்க வச்சுக்கிறார் பாருங்க. அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தெரியும். அதான் பாருங்க, அன்னைக்கு என்ன நாய் மதிக்கிற, இன்னைக்கு இந்த நாடே மதிக்கிறவங்களுக்கு எனக்கு ஒரு வாழ்க்கை தந்துக்கிறாரு. அந்த வாழ்க்கை இன்னைக்கு உனக்கு தருவார், உங்களுக்கு தருவார். கைத்தறி அதை உங்களுக்கு தருவார். இயேசு பாருங்க எல்லாருக்கும் சொந்தமானவர். கைத்தறி இந்த உலகத்தில் இருக்கிற, அமெரிக்கால இருக்கிற வெள்ளக்காரனுக்கு சொந்தக்காரு, கார்கனா இருக்கிற உனக்கு சொந்தக்காரு, அம்ஜகர்ல எனக்கு சொந்தக்காரு. அதனாலதான் இன்னைக்கு இந்த ஆண்டு நம்ம என்ன பண்ணுங்க கொண்டாட வந்திருக்கோம். அதே இது பண்டிகையின் 2வது நாள். அதனால இந்த பண்டிகைக்கு வந்துக்கிறேன். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. கைத்தட்டை நீ என்ன நம்பி வந்திருக்கீங்க, அந்த நம்பிக்கையை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆனா மனுஷனை மட்டும் நம்பாது, மனுஷனை நம்பாது, மனுஷன் நம்பாது. மூக்குல காத்து வரத நம்பவே நம்பாது. என்னைக்கு இருந்தாலும் உன்னை ஏமாத்தம், உனக்கு துரோகம் செய்யும், உன்னை கேரளா பிளாட்பாரத்தில் என்ன பண்ண நிக்க வைக்கும். ஆனா இயேசு அப்படி இல்லை. பாருங்க, ஒரு குடிகார செத்துடலாம் சொல்லிட்டு குடிச்சிட்டு செத்துடலாம் அப்படின்னு சொல்லி குப்பை தொட்டி, ஒரு குப்பை தொட்டி, அது எதிர்க்கு ஒரு பிளாட்பார்ம். அந்த பிளாட்பார்ம்ல உட்காந்து அப்படியே யோசனை பண்ணிக்கலாம், வீடு பிடிச்சிக்கின்னு செத்துடலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கலாம். அப்ப அந்த குப்பை தொட்டியை பார்த்தான். நல்லா பாருங்க, ஒரு குப்பை தொட்டியை பார்த்தான். ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு, அங்க ஒரு 4-5 பாட்டில் இருந்து அது பொறுக்கின்னு போயிட்டாரு. இன்னொருத்தர் வந்தாரு, 4 அட்டை பேப்பர் அது எதுன்னு இருந்தது, அது பொறுக்கின்னு போயிட்டாரு. ஒரு நாய் ஒண்ணு வந்தது, அங்க கொஞ்சம் சோறு இருந்தது இலையில, அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு போயிடுச்சு. கொஞ்சம் போது ஒரு மாடு வந்து அந்த இலையை சாப்பிட்டு போயிடுச்சு. அவன் யோசனை பண்றான், ஒரு குப்பை தொட்டியை 4 பேரை வாழ வச்சதுன்னா இந்த குடிகாரனை ஏசியா வாழ வைக்க முடியாது. கைத்தட்டை ஏன் வாழ வைக்க முடியாது? அன்பு தேவப்படி உன் கையில தான் இது வாழ்க்கை. அன்னைக்கு வாத்தியார் கேட்கிறாரு, மாணவர்களே என் கையில் என்ன வைத்திருக்கிறார்? பையன் சொன்னான், அறிவு கட்ட வாத்தியாரே கையை திறந்து காட்டினான். அறிவு கட்ட வாத்தியாரே கையை திறந்து காட்டியா, சின்ன பையனை கையை மூடினா என்ன தெரியும். அதனால நீங்க எப்படி வாழ வேண்டியது உங்க கையில தான் இருக்குது. அதே மத்தவங்க கிட்ட கிடையாது, உங்க கையில இருக்குது. எப்படி வாழணும், எப்படி இருக்கணும். அதனாலதான் பாருங்க, இன்னைக்கு ஒரு போலீஸ்காரர் என்ன பண்ண, ஒருத்தர் புடிச்சுதான். ஏன்னா இப்ப இருக்கிற பசங்க ராங்க தான் போகுது வண்டி. சொந்த வண்டியா இருந்தா கூட அப்படிதான் போடுறான், ஊரா மட்டும் வண்டியா இருந்தாலும் அப்படிதான் போறான்.
அன்னைக்கு பாருங்க இந்த ரோட்ல ஓட்டம் பண்ணி விட்டுக்கிற வண்டிய பைக்கு ராத்திரி 12 மணிக்கு ஸ்ப்ளெண்டர் வண்டிக்கும் ஹோண்டா வண்டிக்கும் ஓட்டம் பண்ணியும். ஆனா ஜெயிச்சதுமா ஆம்புலன்ஸ். ஜெயிச்சது ஆம்புலன்ஸ் நேரம் வந்து மரத்துல மோதிட்டான். ஆனா ஜெயிச்சது ஆம்புலன்ஸ் ஜெயிச்சிச்சு. அந்த அன்பு தேவையில்லை. இப்போ பிசாசு கிட்ட இருந்து உன்னை என்ன பண்ண போற கத்தரு ஜெயிக்க போற. கை தட்டு. பிசாசு கிட்ட இருந்து உன்னை ஜெயிக்க போற. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒரு பையனை தம்பி கேட்டேன், தம்பி நீ யாருக்கிட்ட பயப்படுற? நான் பேய்க்கு தான் பயப்படுறேன். யாருக்கு? பேய் எங்கடா இருக்குதுங்க? அங்க பாயா இருக்குல்ல. நான் உடனே லைட் அடிச்சேன். எங்கடா லைட் அடிச்சா பேய் ஓடிச்சுதான். லைட் அடிச்சா ஓடிச்சு பேய். அன்பே, இன்னைக்கு உலகத்துல வந்த எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளி இந்த கார்கனா பகுதியில் வந்துடுது. இந்த ஒளி மட்டும் உன் மேல பட்டுச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமா மாறிடும். கை தட்டு. உன் வாழ்க்கை பிரகாசமா மாறிடும். இந்த பாட்டு கேட்போமா? ஹாப்பியா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சொல்லுங்க. கர்த்தருக்கு புது பாட்டு நான் பாடுவேன். உயிருள்ள நாளில் நான் புகழ் பாடுவேன். தேவன் அன்பு கூறுவேன். தேவன் அன்பு கூறுவேன். அன்பு பாருங்க, உண்மையிலே சொல்றேன். ஆண்டவர் அளவில்லாத அன்பு வச்சிருக்கார். அந்த அன்பு நீ இழந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. மனுஷன் வைக்கிற அன்பெல்லாம் மாயை. அதுதான் பாருங்க பிரசங்கி சொன்னார், மாயை எல்லாம் மாயை. வானத்தின் கீழே பூமியின் மேலே நீ காண்கிற காட்சி எல்லாம் மாயை. மாயான காதல் மெய்யான தெய்வத்தை நீ நேசு. ஹல்லேலூயா. பக்கியமா கர்த்தருக்கு புது பாட்டு நான் பாடுவேன். உயிருள்ள நாள் வரை புகழ் பாடுவேன். கர்த்தருக்கு புது பாட்டு நான் பாடுவேன். உயிருள்ள நாள் வரை புகழ் பாடுவேன். நன்றி கூறுவேன். நன்றி கூறுவேன்.
ஏன்னா நீங்க கை தட்டா நான் அமெரிக்கா போயிடுவேன். இல்ல எப்படி அப்படியே 5 கிலோ இஞ்சி துண்ண மாதிரியே இருக்கிறேன். கை எந்த அளவுக்கு தட்டுறியோ நீ உயிரோட உட்காந்து அர்த்தம். கை தட்டல ஊதுவாங்க தங்க. அரே நான் எதுக்கு தெரியுமா ஆடுறேன் பாருங்க. என்னுடைய நிலைமை என்னன்னு தெரியுமா? நேற்று சொன்ன தெரியுமா? நேற்று பாருங்க எனக்கு ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு. 30ஆம் தேதி எனக்கு ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு. ஆனா மீட்டிங் இங்க வரணும். நான் உடனே பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னால முடியாத ஒரு சூழ்நிலை, கடைசி கட்டம், நான் இறந்துற ஒரு சூழ்நிலை. எங்க அம்மா வேற இறந்துட்டாங்க. எங்க அம்மா இறந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆனா எங்க அம்மா என்ன வந்து கூப்பிடுது கனவுல, நீனா வந்துருந்து நான் இருந்தார். நான் இருந்து பாருங்க எனக்கு மரணம் சந்திச்சு. ஆனா அந்த நேரத்தில் பாருங்க உடம்பெல்லாம் வேர்த்துச்சு. என்னுடைய ஆர்த்தி ரொம்ப இது பண்ணுது, அப்படியே பிடிக்குது. உடனே ஹாஸ்பிட்டல் ஐசியில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் 30ஆம் தேதி அட்மிட் பண்ணாங்க. 31ஆம் தேதி 2 நாளும் ஒன்றுமே இல்லை. எனக்கு ஃபுல்லாக மேலெல்லாம் ஃபுல்லாக வயிறு தான். பல்ஸ் ஏறுது பல்ஸ் ஏறுது. அதுக்கப்புறம் 1ஆம் தேதி டெஸ்ட் பண்ணி 1ஆம் தேதி ஆப்ரேஷன் பண்ணாங்க. 2ஆம் தேதி ஒரு நாள் இருந்தேன். 3ஆம் தேதி வீட்டுக்கு வந்தேன். 3ஆம் தேதியும் இங்கே 2ஆம் தேதி 1ஆம் தேதி 2 நாள் இருந்தேன். 3ஆம் தேதி வீட்டுக்கு வந்தேன். 4ஆம் தேதி ஒரு நாள் இருந்தேன். 5ஆம் தேதி ட்ரெயின் 6ஆம் தேதிக்கு வந்துட்டேன். பாருங்க என் உடம்பை நான் முக்கியம் பார்க்கல. எல்லாம் சொன்னாங்க, ஐயா ஒரு 3 மாதம் 2 மாதம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துங்க ஐயா, உடம்பை பார்த்துங்க. நான் சொன்னேன், இந்த உடம்பை கொடுத்தது அவரு, இந்த உயிரை கொடுத்தது அவரு. இந்த உயிரை பாருங்க, நான் இறந்துருந்தேன்னா எனக்கு 7 நாள் ஆயிருக்கும். நான் உயிரோடு இருக்கிறேன்னா அந்த ராஜாவுடைய கிருபை. அவரை தவிர இந்த உடல் அவருக்கு தான் சொல்லும். யாவே ஆத்மா சரீரம். எங்கள் வீட்டில் காலையில் கூட ஃபோன் அடிச்சு, ரொம்ப கத்தாத, ரொம்ப பண்ணாத. ஆனா இப்ப இப்படிதான் பாடுறது. என் பொண்டாட்டி பார்த்தா அவளை செத்தா கை தட்டி, என் பொண்டாட்டி தாவுட்டு முடிக்காது. அவளை சொல்ற மஜா பண்ணாரு. இல்ல கரெக்டா கை தட்டாரு. இல்லைங்க நான் இந்த மாதிரி பண்றது என் சொந்த பார்த்துட்டு அவன் முடிஞ்சிச்சு காது. அந்த கசம் ஆயா ஊட்டாரு. இவங்க 2 பேரும் பால் ஊத்துச்சுன்னு வந்துக்கிறாங்க. இல்லை இவன் பால் ஊத்துனா அவன் மான அடிக்கிறான். அதுவும் அடிக்கிறான். பரந்த பாரு எப்படி தான் அடிக்கிறான். தரக்கதக்கா கொடுக்குதான், தினக்கதக்கா எனக்குதான். இல்ல இவங்க வாழ்த்து பார்த்தா இப்பவே சத்து இல்லாம இல்ல அவ்வளவு சோக்கா வாசிக்கிறாங்க பாரு. இல்ல இதுக்கான மெட்ராஸ்ல இருந்து இவங்களுக்கு நீங்களே சொல்லுங்க, சத்தியமா சொல்லுங்க. எங்க அம்மா மேல ஆணியா இல்ல, நான் செத்துதான் இப்படிதான் பண்ணி இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் உயிரோட போது நீ பாத்துக்கடான்னு இவனுக்கு 2 பேரும் வாசிக்கிறாங்க. ஏன்னா நம்ம பிறக்கும் போதும் யாரு வேணும் தெரியாது, போகும்போதும் யாரு பக்கத்துல நின்று மேல போறது தெரியும். என் சின்னதுக்காரன் ஒருத்தன் இறந்துட்டான். நான் மனித நேயத்தோட என்ன பண்ணேன் நான். ஆனா ஃபர்ஸ்ட்ல அவனுக்கு சத்தியத்தை சொன்னேன் நானு. ஏசப்பா நண்பரா வாடா மச்சான், வாடா மச்சான், வாடா மச்சான், போடா மச்சான்டா. ஆக்சுவலா ஒரு 2 வருஷம் ஆச்சு விட்டுட்டேன் நான். அப்படியே என்ன ஊழியம் முடிச்சுட்டு நான் அப்படியே போய் நிற்கிறேன். பந்தல் போட்டு அவனுக்கு கழுத்திட்டு யாருன்னு பார்த்தா அன்பு அவன் பேரு. அதான் இறந்துட்டான். என்னடா சின்னதுக்காரன் இறந்துட்டானேன்னு சொல்லிட்டு நான் அழுதுக்குன்னு மாலை வாங்கி போறேன் தம்பி, மாலை வாங்கி போறேன். சாவாண்ட பாடி இப்படி கழுத்திட்டு அவன் பொண்டாட்டி அழுது நிற்குது. அழுதுன்னு எப்பா என் நெய்னா வண்டியா விட்டு போயிட்டீங்கம்மா ராஜா. மூணு சின்ன போட்டுக்கிட்டு ராஜா என்ன வண்டியா விட்டு போயிட்டீங்கம்மா அப்படின்னு என்ன பார்த்தது பத்தி பார்த்ததான் என்ன தெரியலப்பா. நான் கிட்ட நிக்கிறேன். எந்த நாயும் உன்னை தேடி வராதுன்றா. என்ன பார்த்துட்டு எந்த நாயும் உன்னை தேடி வராது. நான் நிக்கிறேன் மாதத்தை நிக்கிறேன். சொல்ல ஐயா நீ எல்லாம் இருக்கிறியே, சின்னதக்காரன் போட்டுன்னு போயிட்டாங்க. நான் சொன்னேன் சின்னதக்காரன் சாராயத்துல போட்டான், நான் சத்தியத்துல நிக்கிறேன். கை தட்டு. அவன் சாராயத்துல போட்டான், நான் சத்தியத்துல. சாராயம் உயிரை கட்டும், சத்தியம் உயிரை உயிர் கொள்ளும். அதான் பாருங்க, அன்னைக்கு சாராயத்தை நான் நம்பினேன். சாராயம் என்னை கைவிட்டுச்சு.
1985 வருஷம் இயேசுவை நம்பினேன். அன்னைக்கு கரம் பிடித்தவர் இந்த நிமிஷம் வரல என்னை கரம் பிடிச்சு என்னை நடத்துறாரு. அவருதான் எனக்கு மனவாளன், அவருதான் எனக்கு மனவாளன். அதான் சொல்றேன், என்னை குறிச்சு நான் பயப்படல, என் மரணத்தை குறிச்சு நான் பயப்படல. என் மரணம் எப்படித்தமா வரணும்? நான் பாடும்போது என் ஜீவன் பிரியும். கை தட்டு. சத்தியமா பச்சை போடுவேன். சத்தியமா உனக்காக செவத்துல போய் செத்து நான் தான் அறிவுப்பட்டேன். சொன்ன கையை தட்டலாமா? நீ எப்படி கையை தட்டு போடுற? எப்பா அது போயிட்டு ஆனா இவங்க உண்மையிலே மரணம் இருக்குது தம்பி. ஆனா என்னுடைய ஆசை அப்படிதான். பாருங்க, சம்சாரத்துக்கிட்ட சாப்பிடும் போது கேட்பாங்க, எப்படி அம்மா உயிர் போச்சு? ஐயாக்க சாப்பிட்டு நின்று உயிர் போயிச்சான். ஒரு இந்த சயின்ஸ் வந்து கேட்க, எப்படி நம்ம உயிர் போச்சு? கார்கனால வருவீங்க என்ன பார்த்து சாவ பார்த்து அவர் கேட்பாரு, ஐயா எப்படி செத்தார்? அதுக்காக அமெரிக்காவில் போனாருன்னு சொல்ல முடியுமா? சாவும் போது சொல்ல முடியாது. அன்னைக்கு வரமா உயிர் விடும் போது கை அப்படி நீட்டிக்கிட்டு பாரு. உயிர் போகும்போது என்ன சொன்னான்னு கேட்டாங்க. அம்மா செவத்தை தான் காட்டினாங்க. செவத்தை காட்டினா செவத்தை ஒடிச்சிட்டாங்க. செவத்தை ஒடிச்சா செவத்து உள்ள இருந்து துட்டு. அதே செவத்தை காட்டிக்கிட்டு உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்டுக்கிறேன். செவத்தை காட்சி பாரு. செவரை வச்சு பார்த்தா அங்க சேர்த்து வச்சுக்கிறது துட்டு. அதனால பாருங்க, இன்னைக்கு என்ன சேர்த்து வச்சாலும் ஒண்ணு கூட எடுத்து போக முடியாது. ஆனா நான் ஒண்ணு இருக்கேன், நான் பணம் சம்பாதிக்கல, என் மக்களுடைய அன்பை சம்பாதிச்ச கை தட்டி. தமிழ்நாட்டுல நான் போகாத ஸ்டேட் மாவட்டமே கிடையாது, பார்க்காத மக்களே கிடையாது. எல்லா மக்கள் பாருங்க, என் கண்ணால எல்லாரையும் பார்த்துக்கலாம். என் மைண்டுக்குள்ள யாரையும் கொண்டு போக மாட்டேன். என் மைண்டுக்குள்ள என் மனசுக்குள்ள என் சிந்தைக்குள்ள இருக்கிற ஒரே தெய்வம் ஏசப்பா. மாட்டம் தான் கை தட்டி. அவருக்கு மாட்டம் தான் இந்த நினைக்கிறேன். அதான் நான் ஆண்டவரை கேட்கிறேன், ஏசப்பா நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது என் உயிர் போகக்கூடாது, நான் பாடும்போது என் ஜீவன் பிரிச்சுக்கணும். அதுதான் நான் ஆண்டவருக்கு கொடுத்த பொருத்தனை. நீங்க கூட பாருங்களேன், எனக்கு இன்னும் எனக்கு சாவு வரும். ஒரு 110 வயசுல வரும். அதுக்கப்புறம் யாரும் மதிக்க மாட்டீங்கல்ல. இல்ல இப்படி பச்சை சட்டை எப்படி உட்காருங்க. 110 வயசுல செத்துட்டு அந்த கை விட்டு போங்க. ஆனா ஒரு 110 வயசுல எனக்கு மரணம் வரணும். அது வரலாம் வரக்கூடாது. அன்னைக்கு என் பேருங்க நான் என்ன போய் தாத்தான்றான். என்னடான்னு கேட்டேன். என்ன தாத்தா வேற மாதிரி கூப்பிட்டான்னு கேட்கறான். வானடா என்ன கேள்வி? என்னடா உனக்கு ஆசையா? தாத்தா எனக்கு ஒரு ஆசை இருக்குது. தாத்தா என்ன ஆசைன்னு கேட்கிறேன். உன் போட்டோ எப்போ தாத்தா செவத்துல விட்டோம்னு கேட்கறான். உன் போட்டோ எப்போ? என்ன கண்ணீர் ரஞ்சனி கர்மத்தை வச்சு நான் ஏண்டான்னு ஆயா பிரியாணி போடுவாங்க தாத்தா. பேரனுக்காக நான் செத்தாது சாதனை இல்லை. என் தெய்வத்துக்காக நான் மறிக்கும் போது மறித்தும் இன்னும் பேசுகிறான். மறித்தும் இன்னும் அப்படிதான் மரணம் பண்ணேன். அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, சரியான ஒரு சாங் கேட்க போறீங்க. ஹாப்பியா இருக்கிறீங்களா? உனக்குள்ள இருக்கும் ஆத்துமா என்ன மாவு? கோதுமை கிடையாது. இன்னைக்கு எல்லா மாவும் கோதுமாவு, ஆட்டா மாவு, அந்த மாவு. முன்னேற்றத்திலும் இது இடியாப்பம் வித்துன்னு வராங்க. இடியாப்பம் இடியாப்பத்தை வாயில வரல. இடியாப்பம் அப்படி வரல. இப்படியோ போட்டான். இவன் போய் கொண்டாந்து கோலமாவு வித்துன்னு வந்தான். கோலமாவு விற்கிறான். அவன் வாயில வரல. கோலம் போட்டு கூப்பிடுறான். கோலமாவு அது போல தொடர்பு இருக்காச்சு. கோலமானா இதுல கோலம் வாயே வர மாட்டேங்குது இப்ப இந்த விற்கிறதுக்கு. அன்னைக்கு ஒரு பொண்ணு பார்க்க போய்க்கிறாங்க. கார்கனால பொண்ணு பார்க்க வந்தாங்க அமெரிக்கால இருந்து. கார்கனால வந்து பொண்ணுக்கு வந்து அமெரிக்கா மாப்பிள்ளை பிடிச்சிச்சு. மாப்பிள்ளை வீடு கேட்கிறாங்க, மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிச்சிச்சா? பொண்ணு வீடு சொன்னாங்க மாப்பிள்ளை பிடிச்சிச்சு. மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிச்சிச்சா? பிடிச்சிச்சு. அப்ப கேட்க மாப்பிள்ளை வீடு அங்க இருந்து கேட்கிறாங்க, ஏங்க
நாங்க பொண்ணு பார்க்க வந்தா மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிச்சா, நீங்க மாப்பிள்ளைக்கு என்ன போடுவீங்க? மாப்பிள்ளைக்கு என்ன போடுவீங்க? டவுரி போல என்ன போடுவீங்க? அப்ப அந்த பொண்ணோட மாமா என்ன பண்ணாரு? அருண் பொண்ணோட மாமா அருண் சொன்னாரு, என்னங்க போடுவோம்? பந்தல் போடுவோம், பொண்ணுக்கு பந்தல் போடுவோம், அதுக்கு ஒரு டேபிள் போடுவோம், டேபிள் மேல இலை போடுவோம், இலை மேல சோத்தை போடுவோம், துணி முடிச்சு தூக்கி குப்பைத்தட்டுல போடுவோம். போதுமா? நான் என்ன கேட்கிறேன், என்ன போடுவீங்கன்னு கேட்காத. பொண்ணு பிடிச்சிச்சா கட்டிக்கோ, அதுக்கு என்ன போடுவோம் ஏது போடுவோம், கட்சியில நீ சாகுறோன்னு சொல்லி காட்டும் பொண்ணு. ஆமா, நீ அந்த பொண்ணு ஆச்சுன்னு வச்சுக்க, கேட்கலாம் எங்க அப்பா வந்து சும்மா ஒண்ணு அனுப்பல, லாரியில சாமி சொல்லி சொல்லி அவனை சாம வச்சிடும். அதனால பொண்ணு பிடிச்சிச்சா, மாப்பிள்ளை விட்டு லூசு, மாப்பிள்ளை விட்டு லூசு. பொண்ணு பிடிச்சிச்சா, பொண்ணுக்கு பாட தெரியுமா, பொண்ணுக்கு ஜெபிக்க தெரியுமா, பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா? இதை கேளு. உன் கண்ணடிக்காரமா உன் பையனுக்கு பொண்ணு பார்க்கும்போது கேளு, பொண்ணுக்கு என்ன போடுவீங்கோ? அப்ப சொல்லுவோம் பந்தல் போடுவோம் அப்படின்னு இல்லாத கண்ணடிக்காரமா கேளு, பொண்ணுக்கு ஜெபிக்க தெரியுமா? ஏன்னா ஜபம் பண்ணாலும் வீடு கட்டிடலாம், ஜபம் பண்ணாலும் வாழ்க்கை மாத்திடலாம். பாட்டு பாட தெரியுமா? சமைக்க பாருங்க, சமைக்க தெரிஞ்சுச்சுன்னா உனக்கு வேலை இல்லை. ஆனா இப்ப வேற பொண்ணு எந்த சமைக்குது? எல்லாம் நெட்டை தான் நோண்டுது, எல்லாம் செல்ல தான் நோண்டுது. அப்படியே இல்லைன்னு வச்சுக்கோ, ஆப்புக்கு போன் பண்ணிட்டு கொண்டா சொல்றான் 4 இட்லி எடுத்துன்னு கார்கன் அந்த ஆஸ்பத்திரி அந்த கோயிலுக்கு ஏற்று போட்டு அவங்க அளவு சாப்பாடு ஆர்டர் பண்ணி எடுத்துன்னு வச்சாரு. ஜன்னல கை முட்டை ஆட்டுறப்ப இப்ப பொண்ணுங்க நீ அப்படிதான் சத்தியமா சொல்ற, நீ அப்படிதான் அந்த மனுஷனை உயிர் எடுத்துருக்க பாருங்க. வீட்டுல செய்து சாப்பிடுங்க. பொண்ணுங்க சோறு ஆக மாட்டேங்குது. அன்னைக்கு ஒரு பொண்ணை கேட்கிறவங்க எப்படிப்பட்ட மாமியார் ஒண்ணு, எனக்கு எப்படிப்பட்ட மாமியார்னா நான் கல்யாணம் பண்ண போகும்போது மாமியாருக்கு மாதம் மாட்டி இருக்கணும், மாமியாரும் வாங்கணும். அதனால நல்லா சிரிக்கணும். அதனால பாருங்க, நீ ஏன் சொல்லணும், நீங்க பாடணும் நல்லா. நம்ம ஈசை மக்கள் வந்து நல்லா பாடுறீங்க, எந்த அளவுக்கு பாடுறியோ உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். அதான் நீ தேடி போற மருமக வந்து நல்லா பாட்டு பண்ணணும், நல்லா ஜெபிக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஏக்கா சமைக்கணும். ஆனா நான் கோயம்புத்தூர்ல கேட்டேன், நீங்க எப்படி சோறு ஆக்கணும்? எல்லாம் சோத்தாங்கையில தான் ஆக்கும், சோத்தாங்கையில தான் ஆக்கும். குழம்பு எதை கையில், அதுவும் குழம்பு சோத்தாங்கையில தான் ஆக்கும். நல்லது தானே என்ன பண்ணிக்கணும், பீச்சாங்கையில ஊற்றி தான் பீச்சாங்காய் கடவுள் எதுக்கு வச்சா தெரியுமா? ஓ மாப்பிள்ள சொல்லு மாப்பிள்ள, மூலையில உட்காந்துக்கிறிய மாப்பிள்ள, பீச்சாங்காய் எதுக்கு வச்சா தெரியுமா மாப்பிள்ள? இது ஈட்டிங் கை, இது வாட்சிங் கைய வேலை பண்ணுங்க. ஏன்டா இப்படி சிரிக்குது? இல்ல கைய வச்சுக்கிறான் பாரு டாக்டர்மா, இது வந்து இது ஈட்டிங் கை, இது வாட்சிங் கை. இந்த வாட்சிங் கோல் நக்கி பார்த்து போட்டா அவ்வளவு நல்லா இருக்கு. இந்த பாட்டு கேட்போமா? ஹாப்பியா இருக்கிறீங்களா, சந்தோஷமா இருக்கிறீங்களா? அரே நீங்க சிரிக்கிட்ட பார்த்தா சீக்கிரம் முடிக்க கூடாதுன்னு நேத்து அண்ணன் கேட்கிறாரு, என்ன இவ்வளவு காட்டிய முடிச்சிட்டேன்னு கேட்கிறேன். அதனாலதான் நீங்க என்ன பண்ண மனுஷன் 8:30 மணி கொடுத்துக்கிறாரு. இப்ப எத்தனை மணி முடியுதோ ஏசப்பதான் கேட்கணும். ஓகே, மாட்டு வண்டி கட்டிக்கினு குடும்பத்தை ஏத்திக்கினு கார்கனா வந்திருக்கிறேன், கைத்தட்டை கார்கனா வந்திருக்கிறேன். ஹாப்பி இருக்கிறீங்களா, சந்தோஷமா இருக்கிறீங்களா, மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? கேட்கறது தமிழ் புரியல. மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறியா? ஓகே கேப்பமா.
தந்தானா 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 தந்தன தான தான மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு குடும்பத்தை கிராமத்துக்கு மக்களோடு பாட தந்தானா தந்தானா
இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இப்பதான் கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய இருதய பலகையில அந்த வார்த்தை வந்து நிற்கும். அல்லேலூயா. ஹாப்பியா இருக்கிறீங்களா? அன்னைக்கு ஒரு போலீஸ்காரனை பிடிச்சிட்டாங்க. போலீஸ்காரன் டேய் அது இது ராங்கா வந்துக்கிறேன், உன் மேல கேஸ் போட போறேன், எஃப்ஐஆர். உன் பேர் என்னன்னு கேட்டேன். சார் ஆனா சார் உன் பேர் என்னடா? கேஸ் போட போறேன். ஆனா சார் மரியாதை சொல்றேன். போலீஸ் உன் பேர் என்னடா? தெரியாது சார். என்னடா? எங்க அப்பா தெரியாது தான் சார் வித்தாரு. என் பேர் தெரியாது சார். என்னடா சொன்ன? என் பேர் தெரியாது சார். எங்க அப்பா விசாரி. உங்க அப்பா பேர் நான் மறந்துட்டேன் சார். என்னடா சொல்ற? உங்க அப்பா அவங்க அப்பா மறந்துட்டேன்னு சார். எங்க அப்பா தெரியாதுன்னு வச்சாரு சார். என்னடா குடும்பம்? உங்க அம்மா பேரு ஞாபகம் இல்லை சார். உங்க பேர் ஞாபகம். ஆனா நானுங்கிற பாருங்க, என் அப்பாவை சொல்லாத இருக்க முடியாது, பாடாத இருக்க முடியாது, பேசாத இருக்க முடியாது. அல்லேலூயா. மறந்தும் என்னால இருக்க முடியாது, என்னால தூங்க முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, இன்னைக்கு நீங்க மறந்துட கூடாதுன்னு தான் உன்னை கர்த்தர் தேடி வந்திருக்கிறேன். அன்பு தேவன் நம்ம தேடி போற சந்தோஷத்தை காட்டிலும் அவர் தேடி வந்து நமக்கு சமாதானம் தர்றாரு. அதுதாங்க ஆசீர்வாதம். இவர் கர்த்தர் பேச போகிறார். அல்லேலூயா. ஹாப்பிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்காக வந்திருக்கிற அன்பு தாசன் ஐயா பாச தினகர் ஐயா அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்காக செபிப்பார். வாங்க ஐயா. ஸ்தோத்திரம். Heavenly Father, you have loved this world, O Lord. You have sent your begotten Son in this world to save us from our sins. Father God, thee said, Master, I am the way, the truth, and the life. Father God, through the ministry of Lord Jesus, let many people know the righteous God and get salvation for God. O Lord, so many Gentile people are there, O Lord Jesus. Thy love, O Lord, thy grace, O Lord Jesus. Let the Holy Spirit talk to each and every one, O Lord, and knows the face, but you know the inner hearts of each and every one. Lord, fulfill all their desires, Lord. And also, I pray for the Lord's servant, all the way he has come from Chennai, Lord Jesus. Use him mightily for us. Let the Holy Spirit anoint him and bless each and every one who will come in Jesus' mighty name. Thank you, Pastor. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, 7 நாள் என்பது தேவனுக்குரிய நாள். அல்லேலூயா. பாருங்க, எரிகோவை 7 நாள் என்ன ஆசாரியர்கள் சுத்தி வந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கூட இருந்தாங்க. 7வது நாள் இடிக்க முடியாத சுவரை இடியபடி கர்த்தர் செய்தார். அதே போல நாகமான் குஷ்டம், நாகமானுக்கு குஷ்டம். இன்னைக்கு குஷ்டத்துக்கு வைத்தியமே கிடையாது, அந்த லெப்பர்ஸுக்கு வைத்தியமே கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட லெப்பர்ஸான ஒரு மனுஷனை 7 வாட்டி என்ன பண்ணி யோர்தான் நதியில முங்கி எழுத சொன்னார். 7வது முறை அவனுடைய சரீரம் சிறுபிள்ளை போல மாறிச்சு. அதே போல நோவா 7வது பேழையை செய்தார். பேழை ஆண்டவர் சொன்னபடியே பேழையை செய்தார். நம்மால சொன்னபடி செய்ய மாட்டாங்க. ஒரு வீடு கட்டுறேன்னு வச்சுங்க, இப்ப நீ வீடு கட்டுறேன்னு வச்சுக்க, எதிர் வீட்டுக்காரர் வர வாசிப்படி இங்க வச்சா நல்லா இருக்காது, இன்ஜினியருக்கு தெரியாதா? இப்ப இன்ஜினியர், இப்ப நம்ம தம்பி உங்க அப்பா பேர் என்னப்பா? மூர்த்தியா? அப்பா பேர் என்ன? அருண். அல்லேலூயா. அருண் வந்து ஒரு இன்ஜினியர், ஒரு பில்டிங் மேஸ்திரி. நானும் பில்டிங் மேஸ்திரி தான். நான் கோடு போட்டா நான் ரோடு போட்டுருவேன், காசு கொடுத்தீங்கன்னா வீடை கட்டி கொடுத்துருவேன். ஆனா என் பேர் டுபுக்கு மேஸ்திரி. அருண் அப்படி கிடையாது, சொன்னால் கரெக்டா செய்வேன். ஏன்னா கிறிஸ்தவர், அப்ப நான் கிறிஸ்தவனா கிடையாது. என் பேர் டுபுக்கு மேஸ்திரி. துட்டை வாங்கிக்கின்னு வீட்டுக்காருக்கு நாம போடுவேன், எல்லாம் அல்வா கொடுப்பேன். ஆனா நான் ஊடு கட்டி இருக்கும்போது எதிர் வீடு பக்கத்து வீடு வரும். வாசிப்படி இங்க வச்சா நல்லா இருக்காது, ஜன்னல் அங்க வைக்கணும், எங்க வைக்கணும், இது அப்படி வைக்கணும். அதனாலதான் நான் என்ன பண்ணுவேன், வீடு கட்டும் போது தட்டி வச்சாச்சு, யாரும் உள்ள வரக்கூடாது. ஏன்னா என் வீடு கட்டுறது எனக்கு தெரியும், கடவுள் எனக்கு என்ன ஐடியா கொடுத்தாரு அந்த ஐடியாவில் வீடு கட்டும். ஆனா அதே போல மோசே, அது நோவா பேழையை செய்ய சொல்றாரு. எல்லாம் செய்து முடிச்சாரு, எல்லாம் ஆயத்தமாயிடுச்சு, ஜனங்களே ஏத்திட்டாரு. 7ஆம் நாள் பெரும் வெள்ளம் வரும்போது அப்ப பாருங்க, அந்த
7ஆம் நாளே அந்த மக்களை காப்பாத்துக்காக நோவா கதவை அடைத்தார். அல்லேலூயா. நீங்க அன்பு தேவ பிள்ளைங்க, இந்த 2ஆம் நாள் வந்திருக்கிற உனக்கு கர்த்தர் ஒரு திறந்த வாசலை கர்த்தர் திறப்பார். கை தட்டி எல்லாம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறார். உனக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைப்பார். கவலைப்படாது. நீ வீடு கட்டுறியா, உன் வீட்டுக்கு கர்த்தர் தலைவராக இருப்பார். உன்னுடைய வேலையா எல்லா நிலையும் கர்த்தர் உன் நடுவில் இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்பட்டது தான் ஆண்டவருடைய வேலை. இன்னைக்கு வந்திருக்கிற அன்பு தேவப்பிள்ளை, நீங்க சத்தியத்தை நீங்க கேட்க போறீங்க. சத்தியம் உங்களை விடுதலை ஆக்க போறீங்க. என்ன சொல்ல பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை சகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை சகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிங்க. One day, Jesus and John went to temple area. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. What did this man? What did this not? இப்ப ஐயா இங்கிலீஷ்ல ஜெபம் பண்ணாரு, எனக்கு புரியல. நான் தேங்க்யூன்னு அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அல்லேலூயா. தேங்க்யூன்னு அல்லேலூயா. எனக்கு சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வாங்க வாங்கன்னு வாங்க, கம் கம்னு வாங்க போவேன். சிட்டிங் உட்காருவேன், ஈட்டிங் தட்டை கொடுத்தா தூண்டுவேன், கோ கை கண்டு வெளியே வந்து. இந்த இங்கிலீஷ் தான் நமக்கு தெரியும். அம்மா பேர் இங்கிலீஷ் எனக்கு புரியல. சரி எதுனா பரவாயில்ல, புரிஞ்ச அளவுக்கு நானும் தலையாட்டுறேன், படிக்கணும். நான் இங்கிலீஷ்ல படிக்க சொன்னேன், அப்புறம் தான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும். இங்கிலீஷ்ல படிக்கமா. One day, Peter and John went to the temple area. It was 3 o'clock in the afternoon. This was the time for the daily temple prayer service. When they were going into the temple yard, a man was there. temple ஆசீர்வாதம் புரிஞ்சுதான், வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆனா இங்கிலீஷ் புரிஞ்சவங்களுக்கு அதை நீங்க படிக்கும் போது தெரிஞ்சுக்கும். ஒரு தெலுங்குல படிக்க தெலுங்குல పగలు 3 గంటలకు அது పగలు 3 గంటలకు ஏன் என்ன திட்ட படிக்க பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, இங்கிலீஷ்லயும் அப்படிதான் இருக்குது. 3ஆம் மணி வேலையில இருக்குதுங்க. படிங்க. 9ஆம் மணி வேலை படிங்க. పగలు 3 గంటలకు ప్రార్థనా కాలము పేతురు యోహానును దేవాలయమునకు ఎక్కి వెళ్ళుచుండగా పుట్టినది మొదలుకొని కుంటివాడైన ఒక మనుష్యుడు మోసుకొని పోబడుచుండెను. వాడు దేవాలయంలోనికి వెళ్ళి వారిని భిక్షం అడుగుటకు కొందరు ప్రతి దినము వానిని శృంగారం అన్న దేవాలయపు ద్వారమునొద్ద ఉంచి వచ్చింది. சரி, இப்போ தமிழ்ல கேட்போம். படித்தரேன். ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே ஜெபவேளையாகிய 9 இதுதான் எனக்கு புரிஞ்சுது. நீங்க ரெண்டு பேரும் பேச சத்தியமா எங்க அம்மா மேல ஆகியா ஒண்ணுமே புரியல. அல்லேலூயா. எனக்கு ஒண்ணே ஒன்று புரிஞ்சுது, போன் ஜேசுனா கோட் ஜேசுனா போன் ஜேசுனா அந்த தான் தெரியும். சோத்துட்டியா சோத்து நீல தாக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் புரியும். వస్తాను బయటంగి వస్తండి గోంగి ఇలా పోంగి పడింది. 9ஆம் மணி ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். பாருங்க, இன்னைக்கு நிறைய ஆலயம் இருக்குது. அல்லேலூயா. நிறைய ஆலயம் இருந்தாலும் ஆலயத்து வாசலுக்குள்ள நிறைய பேர் இருப்பாங்க. பாத்தீங்களா? ஆலய வாசலுக்குள்ள நேரம் உட்காந்து போவாங்க லைனா. அவங்க எல்லாம் யாருன்னா ஆலயத்துக்கு வெளியே நிக்கிற உட்காந்து யாருன்னா யார் உட்காந்து ஆலயத்துக்கு வெளியா? நான் பிச்சைக்காரன். இவங்க அழகா துண்டு போருவோமா பிச்சைக்காரன். பாருங்க, 9ஆம் மணி வேலையில ஆலயத்தாண்டு பாருங்க, அலங்கார வாசல் அலங்காரமா இருக்கும். நம்மளுக்கு அலங்கார வாசலாண்ட வந்து ஊட்டாண்ட எதை கைட்டு வைப்போம்? வாசலாண்ட உங்களுக்குதான் கப்பு இன்னதான் அருணு அவ்வளவு அழகா வாசலை கட்டி வச்சாலும் செருப்பாங்க தான் கைட்டு வைப்போம். அந்த ஞானம் இருக்கணும். இவ்வளவு அழகான வாசலாண்ட போய் நம்ம செருப்பு கட்டி வைக்கிறோமே, செருப்பை எங்க கைட்டு வைக்கணும்? வெளியே தான் கைட்டு வைக்கணும். ஆனா வாசலாண்ட கைட்டோம். ஆனா இங்க பாருங்க, அலங்கார வாசலாண்ட அலங்கோலமா இருக்குன்னு ஒருத்தனை வந்து உட்கார வைக்கிறாங்க.
அது பாருங்க, தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போது அவன் சப்பானியா பிறக்கிறான். சப்பானியா பிறக்கிறான். இது பாருங்க, ஒரு குழந்தை அந்த மாதிரி பிறக்க என்ன காரணம் தெரியுமா? உன் முன்னோர்கள் செய்த பாவம். இவங்க இந்த அப்பா அம்மா செய்த பாவம் இல்ல, இவன் முன்னோர்கள் செய்த பாவத்தை இவன் சந்ததி கிட்ட என்ன பண்றான்? ஒரு பழி வாங்குறாரு. பாருங்க, தாயின் வயிற்றில தோன்றும் முன்னால சப்பானியா இருந்த ஒரு மனிதனை கொண்டு வந்து அவனால டாக்டர் கிட்ட போனாலும் காப்பாற்ற முடியாது. அப்படிப்பட்ட பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? கோயிலாண்ட வச்சு கலெக்ஷன் பார்ப்பாங்க. என்ன பண்ண, கோயிலாண்ட உட்கார வச்சிருவாங்க. ஒரு 10-11 மணி வந்து அதுக்கப்புறம் என்ன குழந்தை தீங்கி போடுவாங்க. தீங்கின்னு போயிட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவனுக்கு எல்லாம் பண்ணி திரும்ப சாயந்தரம் இன்னொரு கோயிலாண்ட உட்கார வச்சிருவாங்க. மாசத்துக்கு ஒவ்வொரு கோயில், காலையில ஒரு சபை, சாயந்தரம் ஒரு சபை, அது மாதிரி என்ன பண்ணுவாங்க, அட்டென்ட் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, போன வாரம் அந்த கோயிலாண்ட இல்ல இந்த பையன், அவர் எல்லாம் கோயிலாண்டே இருப்பாரு. ஆனா இங்க அலங்கார வாசலாண்டு அப்படி. அப்பொழுது தன் தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பாருங்க, ஆலயத்துக்குள்ள எல்லாரும் பிரவேசிப்பாங்க. இப்ப நாளைக்கு கூட நீங்க சபைக்கு போகணும், எல்லாரும் போவீங்க. வாசலாண்டு ராபர்ட் பிச்சைக்காரனா உட்காந்து யாருன்னா பாத்தீங்கன்னா பாக்க. ஆனா பிச்சைக்காரன் ராபர்ட் உங்களை பார்ப்பான், எது தருவீங்களா? நீங்க என்ன பண்ணீங்க? உள்ள போயிட்டு நீங்க நான் வெளியே இருந்து பிச்சை கேட்கிறேன், நீ உள்ள இருந்து பிச்சை கேட்க. ஏசப்பா சக்கரா எனக்கு கூட கிட்ட காட்டி கொடுத்துட்டு எனக்கு இவ்வளவு பணம் ஓணும் ஏத்தப்பா, அவ்வளவு ஓணும் ஏத்தப்பா, இவ்வளவு ஓணும் ஏத்தப்பா, இதை கூட ஏத்தப்பா, அதை கூட ஏத்தப்பா, நீ இவர்கிட்ட பிச்சை கேட்டு நீ வெளியே வந்த பத்தியா? நீங்க கொடுப்ப பாருங்க, நீங்க கொடுப்பீங்கன்னு சொல்லி அவன் உங்க கைய பார்க்க மாட்டான், உங்க முகத்தை பார்ப்பான். ஏன் தெரியுமா? நீங்க கடவுளோட கேட்டு வரீங்க, அவன் உங்ககிட்ட கேட்கிறான் கை தட்டி. பாருங்க, அவன் வெளியே உட்காந்துக்கிறாங்க பிச்சைக்காரன், அவனுக்கு உள்ள போய் கடவுளுடைய கேட்கணும்னு விருப்பம் இல்ல. அதனால வெளியவே இருக்கிறான். ஏன் வெளியே இருக்கிறான்? இங்க இருந்து போறவங்க கடவுள் கிட்ட கேட்டுட்டு வெளியே வருவாங்க. கடவுள் கொடுத்ததை எனக்கு தருவாங்கன்ற அந்த சந்தோஷத்துல பிச்சைக்காரன் வெளியே இருக்கிறான், நீங்க எல்லாரும் உள்ள போறீங்க. ஆனா அது மாதிரி போகும்போது யோவானும் பேதுருவும் வராங்க. படிங்க. நாடோறும் அவனை அலங்கார வாசலிலே தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பாருங்க, அவன் ஆளை பார்த்து தான் பிச்சை கேட்கிறான். நம்ம ஒரு மாதிரி இருந்தா கேட்க மாட்டான். பிச்சைக்காரன் கூட நம்ம பாருங்க டேலண்ட் பார்த்தா கேட்பான். ரொம்ப அழகா இருந்தா தாயே ஒன்னும் இல்ல, ஒரு மாதிரி கத்தி குந்திரியே போய அது ஒண்ணு புரியாது. மேடம் இங்கிலீஷ், பிச்சைக்காரன் கூட இங்கிலீஷ்ல பேசுறான். மேடம் டேக் இட் மேடம், ஐயா மேடம், ஐயான்னு கூட கேட்க மாட்டான், மேடம் தான் கேட்கிறான். ஏன்னா இதுக்குதான் ஏமாந்துருக்கணும். பிச்சைக்காரன் கூட அம்மா அப்படின்னு தான் கேட்கலாம். ஐயா ஏன்னா ஐயான்னு கேட்டுக்கிறான்னா பிச்சை ஐயா ஐயா அம்மா தான் கேட்பான், ஏன்னா அம்மா தான் ஏமாந்துருக்கோம். அப்படி வந்து இவன் அங்க பாக்குற அந்த யோவானும் பேதுரும் படிச்சுருக்கிறாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கிறாங்க. சும்மா பாருங்க, அவங்க மீன் பிடிக்குவாங்க. மீன் பிடிக்கிறது தான் தெரியும். அவங்க மேல எவ்வளவு வாசனை இருக்க தெரியுமா? மீன் பிடிக்கிற மேல என்ன வாசனை? மீன் வாசனை தான் இருக்கும். அப்படிப்பட்ட மீன் பிடிக்கிறவங்களை கடவுள் என்ன பண்ணாரு? அப்படியே மாத்திட்டாரு, மகிமை உள்ளாரா மாத்திட்டோனையும் இந்த பிச்சைக்காரோட கண்ணு அவங்க அதிசயமா தெரியுது. இப்ப பாக்கலாம், மற்றவங்க கிட்ட ஒண்ணு இல்லை, இவங்க கிட்ட ஏதாவது இருக்கும் போல தெரியுதுன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு கற்பனை, எண்ணம், நம்பிக்கை. எல்லார்கிட்டையும் கேட்டோம், ஒன்னும் கிடைக்கல. இவங்க 2 பேரும் வெள்ளையும் சரிமா இருக்கிறாங்க. இவங்க கிட்ட கேட்டா எதுவும் கிடைக்கும்ன்ற அந்த நம்பிக்கையில அவன் கேட்கிறான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பாருப்பா, நீ பாருப்பா, எங்களை உத்து பாரு, எங்க கிட்ட நீ நினைக்கிற மாதிரி எங்க கிட்ட என்ன இல்ல, பொண்ணும் வெளியே. ஏன்னா எல்லாம் வேலை ஜாஸ்தி இருக்குது. பொண்ணும் வெளியே வந்து வேலை ஜாஸ்தி ஆச்சு. இப்போ கல்யாணத்துக்கெல்லாம் வந்து எல்லாம் ஒண்ணு வாங்கிறதுக்கு கிடையாது, நகை வாங்கிறதுக்கு கிடையாது. ஏன்னா நகை ஒரு ஸ்ட்ரைக் பண்ணாங்க மெட்ராஸ்ல, இனிமேல நகை வாங்க மாட்டோம். ஏன்னா எல்லாம் வேலை. தங்கம் எவ்வளவு வேலை ஆகுது? தங்கம் எவ்வளவு வேலை? என்ன அப்படியே உட்காந்துக்கீங்க? 1,14,000 ரூபாய். இப்ப இது மாதிரி லட்சக்கணக்கில் வாங்கி கூட அந்த பொண்ணுக்கு என்ன போட்டீங்கன்னா பண்ண முடியும். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க எல்லாம் இப்போ? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வரதேசமே கிடையாது. வெறும் சாமா செட்டு
அது இது எல்லாம் வாங்கி கொடுத்து நகை நட்டு இல்லாத எல்லாம் அனுப்பிடுவாங்க. அல்லேலூயா. ஆனா இங்க பாருங்க, இதெல்லாம் வாங்க முடியாது. சொல்ற நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு என்கிட்ட என்ன இல்ல, பொண்ணும் வெள்ளியும் எங்களிடத்துல இல்ல. நீ உத்து பாக்கிறத பார்த்தா பொண்ணு வெள்ளியை நாங்க தருவோம், எங்க கிட்ட பொண்ணு வெள்ளி இல்ல. அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் அவன் பாருங்க பிச்சைக்காரன், அவன் ஏதாகிலும் ஒண்ணு இல்லை. இப்ப ராபர்ட் முடிக்கும் போது லாஸ்ட்ல போகும்போது என்ன பார்த்துட்டு போங்கன்னா வீட்டுக்கு போவீங்களா? என்ன தருவார் தெரியலையா? இல்ல ஒரு வாட்சை கேட்டு கொடுத்துருவாரா? இருக்கிட்டே இந்த 2 தான் இல்ல வேலை இருக்கிற மோதிரத்தை கொடுத்துருவாரா? ஆனா நான் கொடுக்க மாட்டேன். ஆனா இருந்தாலும் உங்க எண்ணம் அதே முடிஞ்சு போகும்போது என்ன பார்த்துட்டு போவோம் அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம், ஒரு எதிர்பார்ப்பு. அதே போலதான் இந்த பிச்சைக்காரன் அவங்க கிட்ட ஏதாவது கிடைக்குன்னு சொல்லி அவன் எதிர்பார்க்கிறான். அவன் எதிர்பார்க்காதத அவங்க தராங்க. இன்னைக்கு அன்பு சகோதரனே, நீ எதிர்பார்க்காதத ஒரு பொருள் உன் வீட்டுக்கு வரப்போகுது. நீ எதிர்பார்க்காத ஒரு அதிசயமான ஒரு பொருள் உன் வீட்டுக்கு வரப்போகுதுன்னா அதுதான் பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் தான் என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தை. கைதட்டை, என் ஆண்டவருடைய வார்த்தை. என் ஆண்டவர் வீட்டுக்கு வரப்போற. ஹல்லேலூயா. பாருங்க, அவன் எதிர்பார்க்காத அங்க என்ன நடுவார், அற்புதம் நடுவார். படிக்க ஏதாகிலும் கிடைக்கும் என்று அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு ஏன் பேதுரு முதல் வாய்த்ததான்? பேதுரு தாங்க முதல் சீஷன். எவன் தான் செகண்ட் தேர்டுன்னு தெரியல. ஆனா பேதுரு தான் முதல் சீஷன். ஆனா அப்படிப்பட்ட முதல் சீஷன் நீ எதிர்பார்க்கவே எங்களுக்கு ஒண்ணு இல்ல, எங்க கிட்ட இருக்கிறது உனக்கு தர, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். பாருங்க, நசரேனா பாட்டு பாருங்க, நசரேனா நான் இயேசையா. சரி, அது நான் ஏன் பாடுவேன், நீ வாசிக்கிறேன். நசரன் சொன்ன இப்படி ஆட்டக்காரர் கத்த முடியுமா? சொல்லு கன்னடிக்காரமா, 2 கன்னடிக்காரமா. நீ வயசானவங்க, இவங்க வயசாகுது. பாருங்க, ஆட்டக்காரன் இப்படி கத்த முடியுமா? டீச்சர் அம்மா, ஐயா கத்த முடியுமா? ஐயா எனக்கு ஆட்டக்காரியா, நான் ஸ்டெண்ட் வச்சு ஆபரேஷன் பண்ணி வந்திருக்கிறேன். 7 நாள் 7ஆம் நாள் நீ உயிரோடு இருக்கிற, செத்துந்தா 7 நாள் ஆயிட்டு. இப்படிப்பட்ட நிலையில நான் வந்து நிக்கிறேன். இப்படி கத்த முடியுமா? கத்தக்கூடாது. ஆட்டக்காரர் ஸ்டெண்ட் வச்சிருக்கிறாங்க. 3.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வச்சிருக்கு. எனக்கு 3.5 லட்சம் முக்கியம். என் ராஜா தான் என்னுடைய லட்சியம். நான் கத்து அவருக்காக தான் கத்துறேன், எனக்காக இல்லை. என்ன 4 பேர் மதிக்கிறதுக்காக கத்தல. 4 பேர் மதிக்காத வாசல் அருகில் இருந்த என்ன இன்னைக்கு இந்த மேடையில என்ன நிக்க வச்ச என் தெய்வத்துக்காக தான் நான் கத்துறேன். வேற யாருக்காக என்ன மதிக்கணுன்றதுக்காக கத்தல. அல்லேலூயா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பாருங்க, உலகத்தில உள்ள நாமங்களிலும் மேலான ஒரு நாமம், அதுதான் அதிசயம், அற்புதம், அது பாருங்க. நம்ம ஆண்டவருடைய நாமம், அவருடைய நாமம் என்னமா? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். காரணம் சாதனை சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், அவரே பரிசுத்தர். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ராஜா. அவங்க சொல்லுங்க பாருங்க, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நசரன் கிங். ராஜானா ராஜா தான். அல்லேலூயா. இன்னொரு நசரமான முடிய உயிரை கொடுத்த சாமிக்கு மயிரை கொடுக்காது. பாருங்க, இன்னொன்னு கூட ஒண்ணு சொல்றேன். கடவுளுக்கு நீ கொடுத்தா மொட்டை, கடவுள் உனக்கா கொடுத்தா அதுதான் சொட்டை. அல்லேலூயா. கடவுளுக்கு நீ கொடுத்தீங்கன்னா என்ன பண்ண? கர்த்தர் கடவுளுக்கு கொடுத்த மொட்டை எங்க கொடுத்த? கடவுளுக்கு அங்க கொடுத்த. கடவுளுக்கு நீ கொடுத்தா மொட்டை, கடவுளா உனக்கு கொடுத்தா தான் சொட்டை. நீ ராஜாயா? அல்லேலூயா. எனக்கு கொடுத்தா சொட்டை வீடு, நான் மட்டும் என்ன கொடுத்த? நான் பின்னால வாங்கிக்கிறேன் கிரவுண்டு, நீ முன்னால வாங்கிக்கிறேன். என்ன சொல்ற? நான் பின்னால வாங்கிக்கிறேன்.
என்ன பாஸ்டர் வேணுகோபாலையா? வாட் இஸ் திஸ் மேன்? தினகரையா? வாட் இஸ் திஸ்? லுக் that பாருங்க, இங்க நசரேத் கிங், அந்த கிங் முன்னால எந்த கிங்கும் கிடையாது. ராஜா அவர் பாருங்க, பிறக்கும் போது ராஜா, இருக்கும் போது ராஜா, உயிரை விடும் போது ராஜா, உயிர் தந்தது ராஜா, வரப்போறது ராஜா. கைதட்டு. அதனால நசர் தெலுங்குல ரொம்ப அருமையா பேசுங்க. நசரேயினா நாயேசையா. அதுக்கு பாருங்க, நான் தான் ஏற்று கொடுக்குறேன். கம்மன் மகன் அருமையான வார்த்தை. அரே சேர்ந்து பாருங்க. என்ன சொல்லு பாத்தீங்களா? அதுக்கு அடுத்து வந்தனமையா போச்செங்கி, வந்தனமையா போயங்கி, வந்தனமையா போயங்கி. ஆனா நீங்க தாங்க, நீ இல்லைன்னா என்னால ஒண்ணே முடியாது. அதான் பாருங்க, நசரேன் சொன்னா அவர் இந்த கிங்குக்கு முன்னால வேற எந்த மனுஷனும் கிங் கிடையாது. ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினால் நீ எழுந்து வேற ஒண்ணுமே சொல்ல. ஏந்து ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கோ, நான் லெட்டர் கொடுக்குறேன். டாக்டர் மூக்குல டிவி வைப்பார். எந்த ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் நீ நல்லா ஆயிடும்னு சொல்லுவாரு. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, டாக்டர் எனக்கு மனுஷன் சரியில்லை டாக்டர், நான் கட்டில் மேல படுத்திருந்தா கட்டிலுக்கள் யாரும் பேசுறாங்க டாக்டர். அவர் மனநிலை டாக்டர் சொல்றாரு, உன் மனசு சரியில்லை, உனக்கு 4 ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு 2000 ரூபாய், 8000 ரூபாய் எடுத்துன்னு ட்ரீட்மெண்ட் பண்றேன். இவர் 8000 ரூபாய் எடுத்துன்னு போறாரு. பொண்டாட்டி கூப்பிச்சு எங்க போறாரு? டாக்டர்கிட்ட போறேன். நீ ஏன் கட்டில் மேல நான் பட்டுனுங்கிற கட்டுகள் யாரும் பேசுறாங்க நீங்க அந்த மூலம் சொல்லிச்சு. நான் சொல்றேன், பாய் மேல படு, யாரும் பேச மாட்டாங்க. நீ பாய் மேல படி, யாரும் பேச மாட்டாங்க. 8000 ரூபாய் யாருக்கிட்ட கொடுங்க. கல்லடியா பேசுற மாதிரி தான் காத்து கொடு, பாய் மேல படு. மனநிலை அது ஒரு பையன் என்ன பண்ணிக்கிறான், சூரியே சாப்பிட மாட்டானா, பையன் தான் சாப்பிடறான். அதுவும் என்ன பையன், வாய் பையன். எனக்கு வானா புருட்டு தான் ஓணும், புருட்டு ஓணும். அவங்க அம்மா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. டாக்டர் பையன் சொல்ற தின்ன மாட்டேங்குது டாக்டர், புருட்டே கேட்குது. அப்புறம் வாய்ட்டு டாக்டர் என்ன 3 மாத்திரை போட்டு குடு, நான் எல்லாம் சோறு தூங்குவாங்க. வந்தாரு, டேய் மாத்திரை சாப்பிடலாம். அது போய் எனக்கு புருட்டு தான் ஓணும். ஒன்று வச்சுட்டு அந்த பையன், அந்த அப்பா அந்த ஏன் நீ குழந்தை அடிக்கிறா,
இது டாக்டர் கிட்ட போன அந்த பையன் கொண்டாடு, கண்ணே என்ன ஓடணும்னு கேட்டாரு பையன். எனக்கு வாய பையன். அப்பா என்ன பண்ண, வாய் வாங்கி ஓட்ட பண்ணி மாத்திரை உள்ள வச்சு கொடுத்துட்டாரு. பையன் சாப்பிட்டான். கண்ணே பையன் நல்லா இருந்தா, வாய பையன் நல்லா இருந்ததுன்னா கொட்டையை தூக்கிட்டேன். வாய பையன் நல்லா இருந்தது, கொட்டையை தூக்கிட்டான். நீங்க 2ஆம் நாள் வார்த்தையை கேட்டுட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது. இயேசுவை வீட்டுக்கு இட்டு போயிடும். அது பாருங்க, நசனாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால நீ எழுந்து. உடனே அவன் எழுந்தானா எழுந்துக்கலையா? வசனம் என்ன சொல்லு பாருங்க, அவன் எழுந்து குதித்து என்ன பண்ணிக்கிறான்? வலது கையினால் அவனை பிடித்து, வலது கையில பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் பாருங்க, இன்னைக்கு நடக்க முடியாது, பேச முடியாது, எதுவுமே செய்ய முடியாது அப்படிப்பட்ட நிலையில இருந்தார் கர்த்தர் இன்னைக்கு வலது கையை பிடிப்பார். மனுஷன் இடது கை, வலது கையை கர்த்தர் பிடிப்பார். பாருங்க, ஆண்டவருக்கு பிடிச்சமான கையை வலது கை தான். இந்த கையில பிடிச்சு அவரை தூக்கினார்னா உன்னை யாரும் தடுக்க முடியாது. எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அந்த சப்பானிக்கு உதவி செய்தவர் என்னை வந்திருக்கிற உன்னுடைய வலது கையை பிடித்து அவர் தூக்கி, உடனே அவனுடைய கால்கள் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து பாருங்க, என்ன நடந்து குதித்து தேவனை துதித்து. பாருங்க, இவ்வளவு நாள் பிச்சைக்காரன் வந்து வழி வாசல்ல இருந்து பிச்சை எடுத்துட்டு ரோடு வழியா போயிடுவேன். ஆனா அன்னைக்கு அவங்க கூடவே சபைக்குள்ள போயிட்டான். பாருங்க, ஒண்ணுன்னு சொல்ற பாருங்க, அவன் வெளியே பிச்சை எடுக்கும் போது இயேசு யாருன்னே அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது காசு தான் பெருசுன்னு. ஆனா அவனை கரம் பிடித்து தூக்கினோம். இயேசு யாருன்னு தெரிஞ்சு இயேசு சுகம் கொடுத்தோனையும் அந்த இயேசுவை பார்க்க பேதுரு யோவானு கூட பின்னால போயிட்டான். அவன் பின்னால போனதை சபைக்குள்ள பார்த்தோனையும் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வாசல் பிச்சைக்காரன் தானே அந்த ராபட்டா, இது வாசலான பிச்சைக்காரன் தான் அந்த ராபட்டா, சாலை கண்ண உயிர்ந்தது தானே அந்த ராபட்டா, டுபுபேல டுபாபோர் செய்தானே அந்த ராபட்டா. அந்த ராபட்டு தான் அங்க நிக்கிறேன். எந்த ராபட்டு அங்க சப்பனியா இருந்தனோ, எந்த ராபட்டு வாசல இருக்க பிச்சைக்காரனா இருந்தனோ, அந்த ராபட்டு தான் இன்னைக்கு பணக்காரனா நிக்க வச்சிருக்கிறாங்க. ஆனா பணம் என்கிட்ட இல்லை. நான் பார்க்கறதுக்கு பணக்கார மாதிரி காஸ்டியூம் போட்டுக்கிறேன். இது மாதிரி ஃப்ரண்ட்ல பட்டனு பேக்ல பட்டனு யாருன்னா போட்டுக்கிறேன். சொல்லுங்க, எப்படி வேணா கைட்டி போட்டு போயிடுவேன். சத்தியமா இப்படி கைட்டுவேன், அப்படியே கைட்டுவேன். இந்த மாதிரி பட்டனை போட்ட சட்டை யாருன்னா அங்க இருக்கிறீங்களா? எங்க இருந்த பிச்சைக்காரன் டபுள் பட்டன் போட்டு நிக்கிறப்ப. அப்ப இந்த மாதிரி காஸ்டியூம் வந்து அன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத வழியா இருக்கு இந்த பிச்சைக்காரன். அப்படிப்பட்ட பிச்சைக்காரனை எனக்கு கர்த்தரை துதிக்கும்படி என்னை நிக்க வச்சுக்கிறானா, அந்த பிச்சைக்காரன் ஆண்டவர் உள்ள ஆலயத்துக்கணும். எல்லாருடைய கண்கள் திறக்கப்படுது. அவன் சொன்னா பாருங்க, உள்ள பெருகும் வாசலாண்ட இருந்த அந்த பிச்சைக்காரனா, அந்த பிச்சைக்காரனா, அந்த பிச்சைக்காரனால 4000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. கைகளை தட்டி கையை தட்டி நீங்க அப்போஸ்தலர்கள் வாசி பாருங்க. அந்த பிச்சைக்காரனால 4000 பேருடைய கண்கள் திறக்கப்பட்டது. வாசலாண்ட இருந்தா அந்த பிச்சைக்காரனா எல்லாத்தையும் சொல்றாங்க. உனக்கு எப்படி பண்ணாரு, எப்படி பண்ணாம கேட்கிறேன். அவன் சொன்னா 2 பேர் வந்தாங்க, நான் வாசல பிச்சை தான் எடுத்திருந்தேன், வாசல பிச்சை எடுத்திருந்தேன். 2 பேர் வந்தாங்க, நசராக இயேசு நாமத்துல எழுந்துருனாங்க, நான் ஏஞ்சிட்டேன். அன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சேன். இவன் சுவிசேஷம் சொன்னான் பாரு, 4000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அன்பு தேவ பிள்ளைங்க, இன்றைக்கு ஒருவருக்காக தான் இந்த கூட்டம். அந்த சப்பானிக்கு நன்மை செய்தவர், இந்த ராபர்ட்டுக்கு நன்மை செய்தவர். நீ நினைக்கிறேன் நான் ஆதியில கிறிஸ்தவ ஜாதியில கிறிஸ்தவ கண்டதை காட்சி கொண்டதை கோலம். எங்க அப்பா பேர் அபு பக்கர், என் தாத்தா பேர் அப்துல் சமத், ஏன் பேர் ரஹ்மான். ஒரு இஸ்லாமிய யுத்தத்துக்கு போறதவன் எனக்கு கிறிஸ்துவ பத்தி பேசுறது சொன்னான். கிறிஸ்துவே சாவு எனக்கு ஆதாரம். இப்படி கத்த முடியுமா? சொல்லு தங்கச்சி, சொல்லு ஐயா. ஹாஸ்பிட்டல் இருந்த ஒரு மனிதன் இப்படி கத்த முடியுமா தம்பி? காரணம் எனக்காக இல்லை, உனக்காக. எனக்காக இல்லை, உனக்காக. நீ வழி அதிகரிக்கிற, நீ வழி இருக்கிற. வாழ்க்கை சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை.
வாயும் சரியில்லை, வயிறும் சரியில்லை, கண்ணு சரியில்லை, சிந்தை சரியில்லை. அப்படிப்பட்ட சிந்தையை மாற்றுகிற ஒரு தெய்வம் உண்டான என்னுடைய ஆண்டவராக இயேசுவோட வேறு யாரும் மாத்த முடியாது. அவங்க வெளியேறுகிற இந்த பிச்சைக்காரன் ஆலயத்துக்குள்ள போனோம், அதிசயப்பட்டார்கள், எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அப்படிதான் உன்னுடைய வாழ்க்கை மாறும்போது அநேகர் ஆச்சரியப்படுவார்கள், அநேகர் அதிசயப்படுவார்கள். கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்துவார். உன்னையில் அதை படிக்க தெரியாதவன். எனக்கு சினிமால எனக்கு சான்ஸ் வந்துச்சு. நான் சினிமால கண்டி போய் நடிச்சு இது மாதிரி கான பாட்டு பாடிந்தேனா எனக்கு சென்னை சிட்டியில பெரிய பணக்காரனா இருக்கலாம். ஆனா என்னுடைய நோக்கம், என்னுடைய சித்தம், என்னுடைய ஆசை, என்னுடைய லட்சியம், நிறைய பேர் லட்சியத்தோடு வாழ்வோம். ஆனா நான் லட்சியத்தோடு வாழல, நான் லட்சியத்தோடு வாழ லட்சத்தோடு வாழ நான் விருப்பப்படல. என்னுடைய லட்சியம் தெரியுமா? இந்த கார்கள் நான் பகிர்ல இந்த ரோட்ல நின்று பாடுறேன்னா உன்னுடைய வாழ்க்கை மாறணும். அதுதான் என்னுடைய லட்சியம். நான் சம்பாதிச்சு ஏடிஎம் கார்டு, பிடிஎம் கார்டு, பான் கார்டு, பேன் கார்டு வச்சிருக்கிறது என்னுடைய லட்சியம் இல்லை. அந்த சினிமாக்காரர் என்ன கேட்டான், லட்சமா நீ வாங்குவ, வந்து பாடு. என்னுடைய லட்சியம் அது இல்லை. நீ லட்சத்தை தருவ, நீ லட்சம் கொடுக்க, அந்த லட்சியம் என்ன பாவத்துல கொண்டு போவோம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லட்சியத்தோடு நடத்துறேன்னா எனக்கு பரிசுத்தத்தை தருவார், என் பாவத்தை மன்னிப்பார், என்னை புது மனுஷன் நிக்க வச்சுக்கிறேன். இன்னைக்கு பாவியா இருந்த என்ன கடவுள் மாத்திருக்கிறேன். எந்த இடத்துல நான் அவமானப்பட்டு, எந்த இடத்துல குடிச்சு விழுந்துருந்தோம், அந்த இடத்துல நீங்க கர்த்தர் என்ன தலை நிமிர்ந்து நிக்கிறேன் பாருங்க. ஒரு நாள் உள்ள சரி கட்சிக்கு என் பாருங்க, என் மூக்கெல்லாம் கிழிஞ்சிக்க பாரு, மூக்கு கிழிஞ்சிக்க, தலையில அட்டி, பின்னால வெட்டி, இங்கெல்லாம் கிழிஞ்சிருக்கும். ஒரு காவலை விழுந்துட்டேன் போதையில. எப்ப விழுந்துன்னு எனக்கே தெரியாது. இந்த காவல் நிலைக்குள்ள அழுட்டு பள்ளம் சாக்கடையில விழுந்துட்டேன். விழுந்து அடிப்பட்டு போதை தெரிஞ்சு நானா எழுந்து வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்து என் சம்சாரம் அழுதுங்குது. அந்த சேத்தோட வந்து நிக்கிறேன். மூக்குல எல்லாம் ரத்தம் ஊத்துது, மண்டியில ரத்தம் ஊத்துது, உடம்புல ரத்தம். என் முன்னாடி எனக்கு ராத்திரில நீ எங்க இருந்த, நீ ராத்திரில நீ எங்க இருந்த, நான் அதுதான் அது எங்க இருந்த நான் சொன்னேன், ராத்திரிலாம் காவல் அங்கேயே செத்துருந்தா கூட தாலி அறுத்துட்டு போனா, ஏன்டா இப்ப என் தாலி அறுக்க வந்தேன் டேய் அப்படின்னா என் சம்சாரம், என் மை ஒய்ஃப் டேய் அப்படின்னு டேக் டேன்னு கூப்பிடுச்சு அந்த பொம்பளை. ஆனா எந்த இடத்துல நான் காவால விழுந்தனோ அந்த காவால நான் பாக்குறேன், அந்த காவா மாறாதது நான் மாறிட்டேன். கைத்தட்டு நான் மாறிட்டேன். இதே மாதிரி குடிச்சிட்டு கீழே விழுந்தேன், ரோட்ல விழுந்துக்கிறேன். ரோட்ல விழுந்து பக்கத்துல நாய் படுத்துருக்குது, நானும் படுத்துருக்கிறேன். என் சம்சாரம் தேடி வச்சு ஒரு தம்பி யாரக்கா தேடுறேன்னு, எங்க வீட்டுக்காரர் தான். அதான் அங்க படுத்துனுக்கிறாரு. அவர் யாரு? நான் தான். பொம்பளை பார்த்துட்டு செருப்பை கைட்டி ஆச்சு. ஏன் தர குடிக்கார நாய் எஞ்சிக்கிச்சு, நாய் எஞ்சிக்கல போத. அன்னைக்கு சாராயத்துக்கு மயங்கின, இன்னைக்கு சத்தியத்துக்கு நிக்கிற. கை தட்டு. சாராய் பாவத்தை கொண்டு போ, பரிசுத்தம் உன்னை ஆலயத்துக்குள்ள கொண்டு போ. அதுதான் சொல்லுங்க. ஆலய அலங்கார வாசல் அலங்கோலமா அசிங்கமா இருந்த ஒரு மனிதன் குளிச்சிருப்பானோ கொண்டிருப்பானோ உண்மை தெரியாது. அவன் இன்னும் அம்மாம் சோப் போட்டானோ இல்ல இன்னும் சோப் போட்டானோ குளிக்கவே குளிக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தவன கர்த்தர் பரிசுத்தமா மாத்தி குதித்து நடந்து எழுந்து துதிச்சு அநேகருடைய கண்களை திறந்தானா அந்த சப்பானுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாத்தின. அதுதான் பாருங்க, நீ எந்த சேர்த்து வச்சாலும் சரி அது உயர்ந்த பொக்கிஷன்ல, உயர்ந்த பொக்கிஷன்ல ஒரு உயர்ந்த பொக்கிஷன் சொன்னா என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட நாமம். அல்லேலூயா. இயேசு என்ற உயர்ந்த ஒரு நாமம். அந்த நாமத்தை நீ சொல்லும் போது பிசாசு நடுங்குவான். அல்லேலூயா. பிசாசு அல்லரும். அதான் பாருங்க, பிசாசு எங்க தம்ம வச்சுக்கிறாரு? உங்க காலு கீழே வச்சிருக்கிறார். பிசாசு எங்க வச்சுக்கிறாரு? உங்க காலு கீழே வச்சுக்கிறாரு. அதான் பாருங்க, ரோமர் நிருபம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிங்க. ரோமர் 16:20 படிங்க. சீர்வழி 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே
பாருங்க, சீக்கிரமா சாத்தான் எங்க வச்சுக்கிறாரு? உங்கள் கால்களின் கீழே. உக்காந்துக்கிற சொல்லுங்க, சாத்தான சோத்தானுவா சொல்லுங்க, சோறு தானே இல்ல, கார்கனால சாத்தான, இப்படி சொல்லுங்க, கார்கனால சாத்தான என் கால் கீழே வச்சிருக்கிறார். அவன் எதுனா பண்ணா நசிக்கிடுவார். அல்லேலூயா. சாத்தான் எங்க வச்சிட்டாரு பாருங்க, அவ்வளோ பெரிய சாத்தான நம்ம காலு கீழே வச்சிட்டாரு கடவுள். பயப்படலாமா? சும்மா பில்லாரு. அல்லேலூயா. நீ பயப்படாத. அவன் எதுக்கு பயப்படல பாருங்க, தாயின் வயிற்றில உருவாகும் சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதன் இன்னும் கூட எப்படி பிறந்திருப்பான் பாருங்க. சப்பானியா நல்ல குழந்தை பிறக்கும் போது சிசேரியன் பண்ணிடுறாங்க. இப்போ நல்ல கை காலெல்லாம் நல்லா அழகா குழந்தை பிறக்கும் போது என்ன பண்றாங்க, வயிறு அறுத்துறாங்க. இப்பெல்லாம் வந்து நார்மல் குழந்தைலாம் போறது கிடையாது. ஆஸ்பத்திரிக்கு போன உடனே குழந்தை பிறந்துச்சு. அல்லேலூயா. அது வந்து அது தையல் கூட பாருங்க, இப்போ தையல் எல்லாம் போடுறது கிடையாது, வந்து மிஷின் மாதிரி வச்சு பண்றாங்க, அப்படி ஒட்டிக்கிட்டு தராங்க. அப்படி வயிறு அர்த்த மாதிரியே தெரியல. இப்போ அந்த அளவுக்கு காசு, அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. ஆனா பாருங்க, கருடு முருடாய் கால் கையெல்லாம் வலிச்சுன்னு எப்படி பிறந்த யோசனை பண்ணி பாருங்க. நல்லா பிறந்த உடனே லூஸ் மாதிரி ஆயிட்டுக்கிறேன். அவன் இந்த மாதிரி நிலையில இருந்து அலங்கார வாசனை அசிங்கமா கொண்டு வந்து வச்ச ஒரு மனிதனை 4 பேர் மதிக்கணும்னு ஒரு வாழ்க்கை தந்தார்னா ஏன் தம்பி உனக்கு தர மாட்டாரு? அன்னைக்கு ஊட்டியில பண்ணி நிக்கிற மீட்டிங், ஊட்டியில பண்றேன், நேரம் வந்து ஒருத்தன் காலில் போயிருக்கான். இதே டைமுக்கு தான், இதே டைமுக்கு போயிட்டான். கரெக்டா பண்ணி 10:05 அப்பதான் ஒரு ட்ரெயின் வந்து கிராஸ் ஆவாங்க. போயிட்டான். அவன் சொன்ன, ஏன்பா என் காலில் போயிருந்த? என் தெய்வம் மேல இருக்குதுங்க. அவன் சொன்னா, போற ட்ரெயின்ல போயிட்டு செத்துலாம் தான் பார்த்தேன். உன் பாட்டை கேட்டேன், மனசு மாத்திக்கிட்டேன். உன் பாட்டை கேட்ட மனசை மாத்திக்கிறான். உன் பாட்டு கேட்டேன் மனசை மாத்த. என்ன பாட்டுன்னு கேட்டான். அவன் சொன்னா, 6 மணில இருந்து உட்கார வச்சு பாட்டு பாடி நீ ஜனங்களை சாவடிச்சு நிக்கிற. 6 மணில இருந்து உட்கார வச்சு ஜனங்களை மேலே கீழே உட்கார வச்சு நீ சாவடிச்சு நிற்கும் போது நான் எதுக்கு வண்டியில போய் சாப்பிடு? எனக்கு ஒரு பாட்டை பாடுனா, எனக்கு ஒரு பாட்டு பாடு. அந்த பாட்டு பாடின பாரு, இயேசுனுக்கு வேணும்னு சொன்ன கை தட்டு. பாட்டு ஒரு மனிதனுடைய இருதயத்தை மாற்ற. மரணம் சந்திக்க போற சாவர நிலையில இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு பாட்டு மாத்துச்சுன்னா ஒரு கர்த்தருடைய வார்த்தையை அவனை மாத்தாது. அதனால பாருங்க, பாடகரை நிறுத்தி துதி செய்ய ஆரம்பிக்கணும். யூதாக்கு விரோதமாக யார் வந்தாலும் கர்த்தர் வெட்டுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பயப்படாத, நீங்க பயப்படாதீங்க, சும்மா தைரியமா இரு. சிங்கம் எனக்கு சிங்கலா தான் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. சிங்கம் எனக்கு சிங்கலா தான் நிக்கும். அதனால இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறீங்க. உன் வாழ்க்கையில அந்த சப்பானுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வந்தது போல உன்னுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம், உன் குடிகார கணவன் ரட்சிக்கப்படும். பாருங்க, என் வயிறை பாருங்க, நாளைக்கு காட்டுற பாருங்க. இங்க இருந்து இது முடிய நான் அர்த்தம் 62 தையல் போட்டுக்கிறேன். எல்லாருக்கும் குடல் இருக்குது. நான் சோறு பெற்று அடிப்பேன். எனக்கு குடலே கிடையாது. இஷ்டம் தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா கம்முன்னு இருப்பேன். ஏன்னா பிளாஸ்டிக்கு வந்து பசி தெரியாது, கொடுத்தா சாப்பிட. பாருங்க, எங்க சம்சாரம் நான் இது 40-42 வருஷம் வந்து கல்யாணம் ஆகி நான் இனிமேல எனக்கு பசி எடுக்குதுன்னு நான் சொன்னதே கிடையாது. ஆனா நீங்களாம் என்ன பண்ணி வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல, பசி எடுக்குதுமான சோறு போடுவேன். ஆனா எங்க வீட்டுல அப்படி இல்லை, பசி எடுக்காது, சாப்பிடணும் கூப்பிடாது. அன்னைக்கு எங்க சொந்தக்கார பசங்களாம் வந்துச்சு, எல்லாம் தான் இருப்பாங்க, எல்லாம் விளையாடி இருந்தாங்க பசங்க. அது எங்க சண்டை போடும்போது நான் சேர் போட்டு உட்காந்து பசங்க வேடிக்கை பார்த்துங்க. சாப்பாடு ஆயிடுச்சு கொடுத்தது, டேய் எல்லாம் வாங்க, சோறு ஆயிடுச்சு வாங்க, எல்லாம் ஓடிச்சுங்க. நான் உட்காந்துட்டேன். நானு உனக்கு வேற தனியா கூடுவா வாடாச்சு, இன்னும் வாடான்ட்டா. நான் என்ன பண்றது, ஜென்மம் போயிட்டேன். அது மாதிரி இருக்கும்போது என்ன சொல்ல வந்தேன்னு என்ன சொன்னேன், சாப்பாடு செய்துடும், செய்துட்டு சாத்த போட்டாங்க, உனக்கு தான் போட்டோம். போடுன்னு ஏன்னம்மா போட்டு சாப்பிட்டா அது ஜெயில் சாப்பாடு, கேட்டு சாப்பிட்டா அது வீட்டு சாப்பாடு. ஜெயில இருந்து சிக்கன் 65 கேட்டா வாங்கி தருவாங்க. அவங்க டப்பா டான்ஸ் ஆடி, டப்பா எது தெரியுமா? அதான் டப்பா, சும்மா பறிச்சு ஊயும். அந்த போலீஸ்காரன் உதவாங்க.
ஆனா நீ எந்த போலீஸ்காரங்க உதவாங்கனாலும் அந்த போலீஸ்காரன் எனக்கு சொல்லிட்டு அடிக்கிறான். இந்த ட்ரெஸ் போட்டு நான் போனேன்னா என்ன மாதிரி ஆபீஸ் எல்லாம் எனக்கு கை எடுக்கிறான். காரணம் எனக்கு இல்ல, நான் போட்டுக்கிற காஸ்டியூம். அதனாலதான் சொல்றேன் தம்பி, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை தர. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை தர. அந்த வாழ்க்கை நீ மிஸ் பண்ணது. நான் கேட்கிறேன், யாரு வேணா மிஸ் பண்ண, யாரு வேணா மிஸ் பண்ண, ஆனா தேவனுடைய வார்த்தை மட்டும் மிஸ் பண்ணாத. அந்த வார்த்தை கேட்ச் பாருங்க. ஒரு கடைக்கு வச்சுக்கிறான் பேரு, ஒரு கடைக்கு பேரு ஆயா குப்பம்மா பிரியாணி கடை, ஆயா ஆப்ப கடை. குப்பம்மா பிரியாணி கடை, ஆயா ஆப்ப கடை, நடுவுல மீன் கடை. அந்த மீன் கடைக்கு பேர் வச்சான் பாருங்க. மீன் கடைன்னு பேர் வச்சா நம்மளுக்கு எல்லாம் தெரியும், நம்மளை ஏமாத்து வச்சுக்கிறான் பாரு. டுடே கேட்ச் ஃபிஷ் ஷாப், டுடே கேட்ச் ஃபிஷ் ஷாப், ஃபிஷ் ஷாப் டுடே கேட்ச். அப்படின்னா அப்படின்னா இன்னைக்கு பிடிச்ச மீன் கடை டுடே கேட்ச். நான் என்ன கேட்கிறேன், டுடே இயேசுவோட வார்த்தையை 10 o'clock கேட்ச். அவரு தான் உப்பு போட்டு சோறு பண்ணுகிறார். சேர்க்க தட்ராம் பாரியா தட்ராம் பாரியா தட்ராம் பாரியா. டுடே 10 o'clock நைட் கேட்ச். இயேசுவோட வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தை கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த வார்த்தை உன்னை ஒரு நாள் கைவிடாது. அப்படி உன்னை கைவிடாத ஒரு ஆண்டவரை அவன் நம்பினான், அவனோட வாழ்க்கை மாறி போச்சு. இன்னைக்கு இந்த வாசல், இந்த ஆலயத்துல, இந்த மீட்டிங் வந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க போதுனா இந்த இயேசு நல்லவர். இந்த இயேசு நல்லவர். அந்த நல்லவரை உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போ. சகவே பார்த்து சகவே இன்றைக்கு உன் வீட்டுக்கு வர போறேன், இன்றைக்கு உன் வீட்டுக்கு வர போறேன். அவன் இன்னும் போயிட்டான். சொல்றாரு பாரு, இன்றைக்கு உன் வீட்டுல தங்க வேண்டும். அல்லேலூயா. யார் வீட்டெல்லாம் இயேசு தங்க வேணும்? கை தூக்கு. யார் வீட்டெல்லாம் இயேசு தங்கணும்? வேற கை தூக்கு. யார் வீட்டெல்லாம் இயேசு தங்கணும்? அல்லேலூயா. ஏக்கா பச்சை போடுவக்கா, உங்க வீட்டுல இயேசு தங்கணுமா? நல்ல நல்ல கை தூக்கு. அந்த அக்கா வீட்டெல்லாம் இயேசு தங்கணும். யார் யார் வீட்டெல்லாம் இயேசு தங்கணுமோ நான் சொல்லும்போது எழுந்து நில்லுங்க. உன் வீட்டுக்கு இயேசு வர போற. சபைக்கு போற பிள்ளைங்களாம் எழுந்து நிற்க போற. சபைக்கு போற பிள்ளைங்க எழுந்து நிற்காது. சபைக்கு போவாதவங்க, பேரு கிறிஸ்துவங்களா இருக்கிறவங்க, ஆரிக்கு மேரி, லூர்து மேரி, ஆரிகநாதன், காணிகநாதன், இவங்கெல்லாம் பேரு கிறிஸ்து. இது இப்போ நான் சொல்ல அதுக்குள்ளே எழுந்து நிற்கிறேன். நான் சொல்லும் போது நீங்க ஏச்சு நிற்கிற, உங்களுக்காக நான் செபிக்க போறேன். பாருங்க, மூளை சாதி கூட முழங்கால் சாதிக்கும். உங்களுக்காக செபிக்க போறேன். பாருங்க, நான் நிக்கிறேனே, மறித்திருந்தா 7 நாள் ஆயிட்டு இருக்கும். இன்னைக்கு நான் உயிரோட காரணம் ஏசப்பட கேள்வி. எனக்கு இந்த கையை தூக்க முடியல, இந்த கையில தான் பண்ணாங்க. ஆனா அப்படி இருந்தோம், அப்படி கையை கால ஆட்ட என்னால் நிற்க முடியல, என்னால் நிற்க முடியல. இடுப்பு பரிசு ஆகிப்போச்சு. இடுப்பு பரிசு ஆகிட்டு இதுக்கு பார்க்க அந்த ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. அதுக்கப்புறம் சொல்லிட்டேன், ஆண்டவரே நான் டாக்டர், நான் மட்டும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போக மாட்டேன். நீ தான் என் டாக்டர், நீ தான் என்னை நிற்க வைக்கணும், நீ தான் என்னை ஆட வைக்கணும், நீ தான் என்னை பாட வைக்கணும். பாருங்க, பெல்ட் போட்டு நிற்கிற மாதிரி என்னால் நிற்க முடியல. நான் உட்காரும் போது எவ்வளோ கஷ்டப்பட போறேன். இப்படிப்பட்ட நிலையில இருந்தும் என் தெய்வம் நான் உயர்த்துறேன். என் தெய்வம் உயர்ந்தவர், என்னை மேலப்படுத்துற கிறிஸ்துவ நான் எல்லாரும் அந்த வார்த்தை பொய் இல்லை, உண்மை. அந்த வார்த்தை உண்மை. அதுதான் சொல்றேன், தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. இந்த பாட்டு பாடிட்டு உனக்காக ஜெபிக்க போகும்போது எங்கேயும் சபைக்கு போவாத அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி வாலிப பிள்ளைங்க தம்பிங்க எழுந்த நிலை உனக்காக ஜெபிக்க பாருங்க. இந்த ராபர்ட்டை பார்த்து வாழ்க்கையை மாத்தினவர் உங்க வாழ்க்கையை மாத்துவார். உங்க வீட்டுக்கு இயேசு வருவார், கவலைப்படாதீங்க. நீ எதை எழுதியோ அதை மீண்டும் தருவார். பார்க்கணுமா? ஒரு அருமையான சாங் பாருங்க. டெய்லி மாத்திரம்
3 மாத்திரை, நைட்டுக்கு 4 மாத்திரை. நான் சாப்பிடணும் இல்லையோ நான் மாத்திரை தண்ணி குடிக்கும். ஆனா உண்மையிலே ரொம்ப கஷ்டம். இந்த பொக்கிஷெல்லாம் வந்து அண்ணனுக்கு தான், ஸ்ரீதரனுக்கு தான். கைதட்டு. ஸ்ரீதரனுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம், இவரு ஒரு பொக்கிஷம், இந்த வீடு எடுக்கிறார் அவர் ஒரு பொக்கிஷம். வாப்பா மாப்பிள்ள இவரு ஒரு பொக்கிஷம். அதே மாதிரி ஏதோ இவங்க எல்லாம் ஐயா கிடைச்ச ஒரு பொக்கிஷம். அதே மாதிரி இப்ப சாப்பாடு எடுத்துன்னு போயிடறான் தம்பி, அவன் ஒரு பொக்கிஷம். அதே போல தங்கச்சியோட இன்னொரு மகன் போலீஸ்ல இருக்கிறான், அவன் ஒரு பொக்கிஷம். பாருங்க, ஐயாவுடைய தம்பி மச்சான் பசங்க அத்தனையும் பொக்கிஷம் தான். ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு கிடைச்ச மாபெரும் ஒரு சொத்து. அல்லேலூயா. அங்க ஒரு பொக்கிஷம் உட்காந்துருப்பாரு. அல்லேலூயா. ஒருத்தர் வந்து உட்கார்ந்திருப்பாரு. ஆனா இன்னொன்று என்னமா, நான் பெருமைக்கு சொல்ல, இந்த எல்லா பிள்ளைங்களும் நல்ல டிசிப்ளின் உள்ள பிள்ளைங்க. யாரும் இந்த பிள்ளைங்களை பார்த்து யாரும் விரல நீட்டவும் முடியாது ஐயா. ஏன்னம்மா, ஒருத்தன் இருந்தா ஒருத்தன் அப்படி இருப்பான், ஒருத்தன் ஏசுகிட்டு இருந்தா ஒருத்தன் சாராயத்துக்கிட்ட இருப்பான், ஒருத்தன் லூஸா இருந்தா ஒருத்தன் நல்லா இருப்பான். ஆனா இவங்க அத்தனை பேரும் ஒரே கண்ட்ரோலா இருக்கிறாங்க பாருங்க. அது 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 எப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. காரணம் நம்ம அக்கா இருக்கிறாங்க பத்தியா, யாரு, அண்ணனுடைய அக்கா. அவங்க செய்த தவம். அதனாலதான் நல்ல பொண்ணுங்களை ஆண்டவர் தந்தார். கைத்தட்டு. நல்ல பொண்ணு நல்ல பிள்ளைங்களை ஆண்டவர் தந்து அந்த பிள்ளையோட சந்தோஷத்தை பார்க்கத்தான் இந்த சபையை தந்தார். கைத்தட்டு. நீங்க எவ்வளவு பெரிய பொக்கிஷம் தெரியுமா? உண்மையிலே சொல்றேன், நான் பெருமைக்கு சொல்ல, ஆவியானவர் எனக்குள்ள உணர்த்துறாரு. நான் எவ்வளவு ஊழித்து போறேன், எவ்வளவு நாட்டுக்கு போய்க்கிறேன், எத்தனை வாட்டி பிளைட்ல போயிருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி மக்களை நான் பார்க்கல. ஆனா நீங்க கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற பிள்ளைங்க பாக்கியவான்க. உன் பிள்ளைங்களை எப்படி வளர்த்துருக்கீங்க பாருங்க. ஒரு ஊழியக்காரருக்கு என்ன பாருங்க, கரெக்டா பஞ்சுட்டா 6 மணிக்கு டீ எடுத்துனா 6 மணிக்கு கரெக்டா வந்து நிக்கிறான் என் மனுஷன். அதுவும் நின்று திருடன் தட்டுற மாதிரி எழுப்பி விட்டான். இவங்க ரூம தட்டுறா, இவங்க திருட வந்தா கூட ஏஞ்சிக்க மாட்டாங்க. என்ன தட்டி விட்டு எழுப்பி விட்டான். நான் வந்து தட்டுறேன், நீரு நான் தட்டுறேன், அப்படியே மியூசிக் வாசிக்கிற அப்ப கூட இவனுக்கு ஏஞ்சி போயில. நான் பாக்குறேன், கதவு தட்ட கரெக்டா 6 மணிங்க. இது மாதிரி ஒரு ஊழியக்காரனுக்கு இப்படி கிடைச்சது ஒரு பெரிய பொக்கிஷம். இவங்கெல்லாம் உங்களுக்கு உண்மையில God great. அதனாலதான் பாருங்க, நீங்க எல்லாம் கொடுத்து வச்சுப்போம். இப்படிப்பட்ட பிள்ளைங்களை உங்க பிள்ளைங்களும் மாறணும். உங்களுடைய ஜபம். அல்லேலூயா. அன்னைக்கு பாருங்க, அப்பனும் புள்ளியும் சாராய கடி போயிட்டு வரானுங்க. மாப்பு திறந்து அப்பனும் புள்ளியும் குஷ்டு வந்து ஊருக்கு போயிட்டாங்க. அவனை சிறு வளர்ந்து கட்டாங்க. ஆனா இன்னைக்கு அப்பாவும் பிள்ளைங்க அம்மா எல்லாரும் கர்த்தருக்குள்ள இருக்கும்போது பார்க்கும்போது இது ஒரு பெரிய, யாருக்கும் கிடைக்காது இதெல்லாம். இது வந்து உண்மையில சார், ஆண்டவர் உங்க வீட்டை நேசிக்கிறார். அல்லேலூயா. அதனால ரட்சிக்கப்படாதவங்க யாரா இருந்தாலும் இந்த 2026ல இந்த உன் மனசு கூட வேற ஒன்னையும் தராது. ஆண்டவர் மனசுக்கு தான் சொந்தக்காரன், மதத்துக்கு சொந்தக்காரன். உன் மனசை இப்ப கொடுக்க போற, உனக்காக நான் ஜெபிக்க போறேன். பார்க்கலாம். ஒரு அருமையான சாங் அது. எனக்கு பிடிச்ச பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. எனக்கு அம்மா இல்லை அப்பாவும் இல்லை. அதுதான் இந்த பாட்டை பாடி நான் முடிக்கிறேன். காலமேல கண்ணீர் சிந்தி கதறுகின்றேன் கர்த்தாவே, கண்ணீர் மாறவில்லை, கவலை தீரவில்லை, கண்ணீர் மாறவில்லை, கவலை தீரவில்லை. காலமேல
தாயின் சுகமில்லை தாயுடைய அன்பை காட்டில மேலான ஒரு அன்பு. அந்த அன்பு உன்னை தேடி வந்திருக்கு. அந்த தேடி வந்த அன்பு நீ மிஸ் பண்ணாத, கேட்ச் பண்ணிக்க. உனக்காக நான் செபிக்க போகிறேன். எங்கே சபைக்கு போகாத இருக்கிற அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, இந்த 2026 இந்த பிப்ரவரி மாதம் இந்த 7ஆம் தேதி உன்னுடைய வாழ்க்கை மாறட்டும். 7 நாள் எனக்கு சுற்றி வந்தாங்க. 7 நாள் ஆசிரியர்கள், 7 ஆசிரியர்கள் இஸ்ரேல் ஜனங்க சுத்தி வந்தாங்க. ஆனா எரிகோ மதில் இடிக்கப்பட்டது. 7 நாள் யோர்தான் நதியில
நாகமான் குஷ்டம் மொழிகே இருந்தான். அவனை கர்த்தர் சிறுபிள்ளை போல அவனை 7ஆம் நாள்ல கர்த்தர் மாத்தினார். நோவா 7ஆம் நாள் கதவை அடைத்தார். நோவாவின் குடும்பத்தை பேழைக்குள்ள காப்பாத்த. அன்பு தேவர்களே, இன்றைக்கு இந்த 7ஆம் நாள், இந்த 7ஆம் தேதி, இந்த 10:30 மணிக்கு இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். அந்த இயேசுக்கு இதயத்தை தருவியா? இதயத்தை தருவியா? உனக்காக ஜெபிக்க போகிறோம். ஜெபம் ரொம்ப முக்கியங்க. ஒரு ஜெபம் ஒரு தேசத்தை பார்க்கும். ஒரு ஜெபம் ஒரு மனிதனை உயர்த்தி காட்டும். ஜெபம் வீட்டை கட்டி காட்டும். ஜெபம் உன் குடும்பத்தை உயர்த்தி காட்டும். அப்படிப்பட்ட ஜெபம் உனக்கு பண்ண வந்திருக்கிறோம். எனக்காக ஜெபிங்க. அந்த தம்பிங்க தங்கச்சி கையை மட்டும் உயர்த்தி காட்டு. கை தூக்கு தங்கச்சி. அம்மா கை தூக்கு. அங்க இருக்கிற தங்கச்சிங்க கை தூக்கி காட்டுங்க. எனக்காக ஜெபிங்க. இந்த வருஷமாவது உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க போகுது. அதிசயங்களோட காரணமா இந்த வழி அருகே இருந்த வாசல் அருகே இருந்த அவருடைய வாழ்க்கையில நன்மை செய்தவர் கரங்களை தூக்கிய உங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்வார். ஜெபிப்போமா? என் அன்பா நேசிக்க நல்ல பிதாவே, உமது குமாரனாக இயேசுவின் நல்ல நாமத்தில் வருகிற சாமி, அந்த ஆண்டவரே கர்த்தாவே, அந்த அலங்கார வாசல் இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாத்தின தேவன் இன்றைக்கு 2026 இந்த பிப்ரவரி மாசம் 7ஆம் தேதி ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்க முடியாது, ஒரு அற்புதம் நடக்க முடியாது. ஆண்டவரே உமது கரத்துக்குள்ள கொடுங்கப்பா. பிள்ளைகள் எந்த சத்துரு இனி தொடாதபடி, சத்துருடைய கை இந்த பிள்ளைகள் மேல் படாதபடி இயேசுவின் நாமத்துல இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்த வேண்டும் சொன்னீங்க. வந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு உயர்ந்த நிலையை தாங்க. ஆண்டவரே இன்று கண்ட எகிப்தனை இனி இந்த பிள்ளைகள் காணாதபடி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க ஆசீர்வதிங்க. அந்த சகை வீட்டுக்கு வந்த இயேசு இந்த பிள்ளைங்களோட வீட்டுக்கு கடந்து போங்கப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. வருமானத்தை ஆசீர்வதிங்க. கணவர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கர்த்தாவே, எந்த இடத்துல தலை குனிச்சீங்க அதே இடத்துல தலை நிமிர வைக்க முடிச்சு ஜெபிக்கிறேன். தகப்பனே, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் இல்லவன் என்னிடத்தில் வாங்க, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லி இன்னைக்கு வருத்தத்தோடு பாரத்தோடு கண்ணீரோடு பிரச்சனையோடு வந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷம் சமாதானத்தை தந்து அனுப்புறியே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல வாய்ப்பு கொடுத்த அன்பு அண்ணனுக்கு, திருச்சபை மக்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் சுவிசேஷ தென்றல் டாக்டர் ராபர்ட். இப்ப கையெழுத்து